இன்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிற இந்த விடயம் මම ලෝකේ සමහර තැන්වල උගන්වලා තියෙනවා. ඉතින් ඒවා සමහර වෙලාවට ඔයගොල්ලෝ දැකලා තියෙනවද මන් දන්නේ. உலகத்திலே பல இடங்களில் நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். அவைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. කෙසේ වෙතත් අදයි ලබන ඉරිදායි ඊළඟ ඉරිදායි මම මේක දිගටම පැහැදිලිවම උගන්වන්න යනවා. ஆனால் இந்த வாரமும் வருகிற வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் நான் இவைகளை மறுபடியுமாக தெளிவாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ඒ போகிறேன். නිසා මම හදිසි නැතුව උගන්වන්න යනවා. அதனாலே அவசரம் இல்லாமல் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ඉතින් අද විතරක් ඇවිල්ලා ලබන සතිවල එන්න බැරි වුණා නම් இன்று மாத்திரம் வந்து வருகிற கிழமைகளே வர முடியாமல் போய்விட்டால் මේවා අපි පටිගත කරන නිසා ඒ DVD ලබාගෙන ඒක බලන්න නිකන් ටෙලි ඩ්‍රාමා බලනවා වගේ මතු සම්බන්ධයි කියලා අපි කියනවා අද. ඉතින් ඉතිරි කොටස ලබන සතියේ ඉතින් ඒක ඕගොල්ලන්ට බලා ගන්න පුළුවන්. அப்ப எங்களுடைய நாங்கள் ஒளிப்பதிவு செய்கிறோம், அவைகளை நீங்கள் வாங்கி பார்க்கலாம். அவைகள் இந்த தொடர்ச்சியாக அந்த 3 வாரங்களும் போகும். අද එන්න නැතුව ලබන සතියේ එන අයට ඔයගොල්ලෝ කියන්න මෙහෙමයි මේක අද පටන් ගත්ත දේශනාවක් නෙවෙයි ගිය ඉරිදා දේශනාවක්. ඉතින් ඒකටත් අපේ DVD අරගෙන ඒවා බලා ගන්න කියලා. இப்ப இந்த கிழமை வராமல் அடுத்த வாரம் வருகிறவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்க அதுக்கான DVD இருக்கு, வாங்கி பாருங்கள் என்று அவர்களை தைரியப்படுத்துங்க. මොකද මේ ඉරිදාවන් තුන මම උගන්වන්න යන දේවල් සම්පූර්ණයෙන්ම ඉගෙන ගත්තාම තමයි මේ එක පණිවුඩය යහපත් අන්දමින් ඔබට ඉගෙන ගන්න පුළුවන් වෙන්නේ. இப்ப இந்த பிரசங்கத்திலே இருக்கிற இந்த 3 பகுதிகளையும் நீங்கள் சரியாக முழுமையாக பார்த்தால் தான் அந்த முழு பிரசங்கத்தினுடைய செய்தி விளங்கும். சந்தோஷம் இன்னாது? சந்தோஷமா இருக்கிறீர்களா? ஆமென் ஆமென். praise the lord. சந்தோஷம் இன்னாது? சந்தோஷமா இருக்கிறீர்களா? ක්ලියර් විතරයි මට පේන හැටියට සන්තෝෂයෙන් ඉන්න. சிஸ்டர் கிளியரா மாட்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன். අවුරුදු 12ක් අපේ සභාවේ ඉන්නවා. 12 வருஷமா இருக்கிறாங்க. ඒ ළමයා හැම ඉරිදාම සාක්ෂි කියනවා. ஒவ்வொரு கிழமையும் சாட்சி சொல்லுவாங்க. ඒ සාක්ෂි අපිට තේරෙන්නේ නැහැ. அந்த சாட்சி எங்களுக்கு புரிவதில்லை. ඒ වුණාට මොනවා හරි එකක් දෙවියන් වහන්සේ කරලා තියෙනවා. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆண்டவர் அவருக்கு செய்திருக்கிறார். අපේ සභාවේ කණුවක් හැටියට අපිට ක්ලියරව කියන්න පුළුවන්. எங்களுடைய சபையிலே ஒரு தூணா கிளியராக சொல்லலாம். අපරසන්නාදයක් දෙමු අපිට. හරිද? ඉතින් අපි සන්තෝෂයෙන් ඉන්න ඕන. நாங்க சந்தோஷமா இருக்க We are வேண்டும். happy people. We need to be happy all the time. හරිද? දැන් අපිට දුක් වෙන්න කාරණා දහසක් තියෙනවා. இப்ப எங்களுக்கு துக்கப்படுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கும். හැබැයි අපි සන්තෝෂයෙන් ඉන්න ඕන එක තමයි දෙවියන් වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙන්නේ. ஆனால் நாங்கள் சந்தோஷமா இருப்பதை தான் ஆண்டவர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். ඔයගොල්ලෝ සන්තෝෂයෙන් හිටියේ නැත්නම් நீங்கள் சந்தோஷமா இல்லாவிட்டால் මම සන්තෝෂයෙන් දේශනා කරන්න බෑ. நான் சந்தோஷமா பிரசங்கம் செய்ய මම முடியாது. ටීවී කැමරාවකට දේශනා කරන එක්කෙනෙක්. நான் டிவி கேமராவுக்கு பிரசங்கம் பண்றாள். ඉතින් ඒකෙදි මම කල්පනා කරගන්නවා මිනිස්සු කොහොම හරි දවස් ගණන් මිනිස්සු ඉඳගෙන බලනවා වගේ නිකන් කල්පනා කරගෙන මම දේශනා කරනවා. நான் அந்த டிவிக்கு பிரசங்கம் செய்யற நேரம் 1000 பேர் அப்படியே உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு தான் பிரசங்கம் செய்வேன். හැබැයි ඒක මට දැන් කරන්න බෑ. මොකද ඕගොල්ලන්ගේ පෙම්බර මූණවල් මට පේනවා. ஆனால் அதை இப்போ எனக்கு செய்ய முடியாது. காரணம் உங்களுடைய அழகான முகங்கள் எனக்கு தெரிவதில்லை. ඉතින් ඕගොල්ලෝ නිකන් බිබිකන් වගේ හිඳගෙන හිටියා නම් அதனால நீங்க பப்பட மாதிரி இருந்தா මමත් නිකන් අර නිකන් කම්මැලි දේශකෙක් වගේ දේශනා කරන්න වෙනවා. நானும் ஒரு சும்மா இந்த சோர்ந்து போன ஒரு பிரசங்கி மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு போக வேண்டி ඔයගොල්ලෝ வரும். එක දෙයක් දන්නවද? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? මේ දේශනාව කී දහක් අහනවද කියලා දන්නවද? இந்த பிரசங்கங்களை எத்தனை 1000 ஜனங்கள் கேட்கிறார்கள் Do you தெரியுமா? know how many thousands of people are listening to this sermon? මේවා පටිගත කරලා අපි YouTube එකට දාපුවාම ලෝකේ වටේ මිනිස්සු මේවා බලනවා. இந்த இவைகளை ஒளிப்பதிவு செய்து நாங்க யூடியூபுக்கு போட்டதுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்க்கிறார்கள். මෙතන සුළු සංඛ්‍යාවක් හිටියත් இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அளவான ஜனங்கள் இருந்தாலும் ඉතින් මේක දහස් ගණන් මිනිස්සු බලනවා. இது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்க்கிறார்கள். ඉතින් ඒගොල්ලෝ මට කියන දෙයක් මං කියන්න. அவர்கள் எனக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள். මේ පාස්ටර් සුරේෂ් ආව අපි දැකලා නැහැ. பாஸ்டர் உங்களை நாங்க கண்டதில்லை. ඒ වුණාට ඔයාගේ දේශනා අපි අවුරුදු ගාණක් තිස්සේ අහනවා. ஆனா உங்களுடைய பிரசங்கங்களை வருஷக்கணக்கா நாங்க பார்க்கிறோம். අනේ ඔයාගේ සභාවේ ඉඳලා ඔයා දේශනා කරන එක ඍජුවම අහන අය කොච්චර වාසනාවන්තද කියලා. ஐயோ பாஸ்டர் உங்களுடைய சர்ச்சில் அந்த உட்கார்ந்து அப்படியே நேரடியா பார்க்கறவங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. අපි එක කැමරා එකක් විතරක් දාගෙන අනිත් කැමරා දාන්න නැතුව හංගලා තියාගෙන මේක පටිගත කරන්නේ ඇයි දන්නවද? இந்த ஒரு கேமராவை மட்டும் போட்டுட்டு மற்ற கேமரா எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு பேசாம நாங்க பிரசங்கம் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ඒ කැමරා වලින් ඕගොල්ලන්ගේ මූණවල් පෙන්වනවා නම් ඒ මිනිස්සු ඕගොල්ලන්ට සාප කරලා යාඥා කරයි. அந்த கேமரா மூலமா உங்க முகங்களையும் காட்டுனா அந்த ஜனங்கள் எல்லாம் சபிச்சு ஜெபம் பண்ணுவாங்க உங்களுக்கு. මට කියයි පාස්ටර් ඇයි මේ වගේ
පපඩම් කාලා ඇල් වතුර බීපු මිනිස්සුන්ට දේශනා කරන්න. பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு பப்படம் சாப்பிட்டு பச்சை தண்ணி குடிச்ச ஆட்களுக்கு நீங்க ஏன் பிரசங்கம் பண்றீங்கன்னு கேட்பாங்க என்னிடம். ඉතින් ඒගොල්ලෝ හිතන්නේ පාස්ටර් සුරේෂ් අර හැපි මෑන් කෙනෙක්. அவங்க நினைக்கிறத விட பாஸ்டர் சுரேஷ் ஒரு நல்ல ஹாப்பி එයාගේ සභාවත් නිකන් ජුවලිතව නිකන් ඒ වගේ වෙන්න ඇති කියලා. அவருடைய சபையும் சும்மா அதே மாதிரி சும்மா பிச்சுக்கிட்டு சும்மா சந்தோஷத்துல நிரம்பி வழியிற ஒரு சபையா இருக்கும். කියන්නකෝ සන්තෝෂෙන්ද ඉන්නේ? இப்ப சொல்லுங்க பாப்பா, சந்தோஷமா இருக்கிறீங்க? ඕවා ඇහෙනවා මයික් එකට. ඒකයි. සන්තෝෂෙන්ද ඉන්නේ? சந்தோஷமா இருக்கிறீங்க? හරි. දැන් මෙච්චර පාසතුෂාද මෙච්චර මම කියපු ටික මොනවත් රෙකෝඩ් කරන්න එපා මකලා දාන්න. මේ දැන් තමයි ඉල්ලුව මම මෙතනට ආවේ. හරිද? හරි. හොඳයි. අද මම මොකද්ද උගන්වන්න යන්නේ? இன்று நான் உங்களுக்கு என்னத்தை பிரசங்கம் செய்ய போகிறேன். මම සුභාරංචි 4 පිළිබඳව යම් දෙයක් ඔයගලන්ට උගන්වන්න යනවා. சுவிசேஷ புத்தகங்களை குறித்து நான் 4 புத்தகங்களை குறித்து நான் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க අපි போகிறேன். දන්නවා අලුත් කිවිසුමේ පළවෙනි පොත් 4 මතෙව් මාක් ලූක් යොහන්. எங்களுக்கு தெரியும் புதிய ஏற்பாட்டிலே முதல் 4 புத்தகங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ඒවට අපි සුභාරංචි පොත් කියලා කියනවා. அவைகளுக்கு நாங்கள் சுவிசேஷ புத்தகங்கள் என்று சொல்லுவோம். හේතුව ඒ පොත් 4 තමයි දෙවියන් වහන්සේ මිනිස්සෙක් හැටියට ආපු කතන්දරේ. එනම් යේසුස් වහන්සේගේ කතන්දරේ ලියවෙලා තියෙනවා. காரணம் அந்த 4 புத்தகங்களிலே தான் இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம், அவருடைய கதை அந்த இடத்துல காட்டப்படுகிறது. The first 4 books of the New Testament, Matthew, Mark, Luke and John, talk about the story of Jesus, and therefore we call these books Gospels. දැන් මම ප්‍රශ්නයක් අහනවා. இப்ப நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். එක කතන්දරයක් කියන්න මොකටද පොත් 4ක්? ஒரு கதையை சொல்வதற்கு ஏன் 4 புத்தகங்கள்? දැන් විවිධ ආගම් වල විවිධ ආගමික කතා තියෙනවා නේ. இப்ப ஒவ்வொரு மதங்கள்லயே ஒவ்வொரு கதை புத்தகங்கள் இருக்கிறது. ඒ කතා කියන්න එක්කෙනෙක් පාවිච්චි කරනවා. அந்த கதைகளை சொல்வதற்கு ஒருவரை பாவிப்பார்கள். දැන් කුරානය කියලා කිව්වොත් இப்ப குரான் என்று எடுத்துக்கொண்டால் ඒක ලිව්වේ මොහමඩ් කියන කෙනා. முகமது என்கிறவர் எழுதினார். ඉතින් එක්කෙනෙක් එක කතන්දරයක් ලියනකොට இப்ப ஒருத்தர் ஒரு கதையை எழுதுகிற நேரம் එයා ලස්සනට ඒ දේවල් ලියයි. அவர் அழகா அது எல்லாத்தையும் எழுதுவார். අපි දන්නවා ෆ්ලේවියස් ජොසිෆස් කියන ඓතිහාසිකවරුවෙක් හිටියා. ஃப்ளேவியஸ் ஜோசிஃபஸ் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். එයා යුදෙව් ඉතිහාසය ලස්සනට ලියලා තියෙනවා. அவன் அந்த யூத சரித்திரத்தை சரியாக எழுதுற மனுஷன். දැන් අපි ලෝකේ කොහේ හිටියත් මේ ක්‍රිස්තියානි අය යුදෙව් අය ඉතිහාසය කියලා අපි හොයනකොට ඒ ෆ්ලේවියස් ජෝසිෆස්ගේ පොත හරහා තමයි ඉතිහාසය හොයන්නේ. நாங்கள் சரித்திரத்தை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் அந்த மனிதனுடைய புத்தகத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சரித்திரத்தை பார்ப்போம். අපේ ලයිබ්‍රරි එකෙත් ඒ පොත තියෙනවා. හරි ලොකු පොතක්. எங்களுடைய லைப்ரரியிலும் அந்த புத்தகங்கள் So we know that the Quran was written by one man called Muhammad. We also know that the Jewish history was written by a man called Flavius Josephus, to who Jewish, Christian and world scholars turn to in order to find out the Jewish history. දැන් එහෙම තියෙද්දී அப்படி இருக்கிற நேரத்திலே යේසුස් වහන්සේගේ කතන්දරේ අවුරුදු 33මාරක් දීර්ඝ කතාවක් පමණයි. இயேசுவுடைய கதை 33.5 வருஷங்கள் உள்ளடங்கிய ஒரு கதை. දැන් යේසුස් වහන්සේ ඉපදුනානේ. இப்ப இயேசு பிறந்தார் தானே. ඉපදෙනකොට අන්න ඒ වටා සමහර දේවල් තියෙනවා. இப்ப அவர் பிறக்கிற நேரத்திலே அதை சூழ சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ඊගාවට උන්වහන්සේට මොනවා වුණාද කියලා ලියලා නැහැ. அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று சொல்லப்படவில்லை. හිට ගමන් කියනවා අවුරුදු 12 දී උන්වහන්සේව අර බා මිත්ස්වා එකට දේවමාලිගාවට ගෙනිච්චා කියලා. திடீரென்று ஒரு 12 வயது ஆகிற போது இயேசுவை தேவாலயத்துக்கு கொண்டு வருகிற அந்த சம்பவம் இருக்கிறது. එතනින් පස්සේ 30 අවුරුදු 30 වෙනකන් මොනවා කරාද ලියලා නැහැ. அதுக்கப்புறம் அவருடைய 30 வருஷம் காலம், அந்த வயதிலிருந்து 30 வயது வரை இருக்கிற இடைப்பட்ட காலம் எழுதப்படவில்லை. එතනින් පස්සේ අර 30 ඉඳලා 33මාර වෙනකන් උන්වහන්සේගේ සේවයයි කුරුසිපත් වීමයි නැවත නැගිටීමයි ලියලා තියෙනවා. அந்த 30 வயதிலிருந்து 33.5 வருடம் இடைப்பட்ட காலத்திலே நடந்த விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. දැන් ප්‍රශ්නේ තියෙන්නේ මේ වගේ කෙටි දෙයක් කියන්න இப்ப பிரச்சனை என்னவென்றால் இப்படிப்பட்ட ஒரு சின்ன செய்தியை சொல்வதற்கு එක සුභාරංචි පොතක් ඇතිනේ. ஒரு சுவிசேஷ புத்தகம் போதும் தானே? ඇයි සුභාරංචි පොත් 4ක් ලිව්වේ? ஏன் 4 சுவிசேஷ புத்தகங்களை எழுதினார்கள்? ඒකෙන් තමයි මම පටන් ගන්න යන්නේ. இதில இருந்து தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் செய்ய The ஆரம்பிக்கிறேன். story of Jesus is a very short one. From the time he was born to the time that he died and rose again and then ascended to the world, to the heaven. It's a very short story, could have been written by just one man, one person. Why 4 gospels? Then Matthew, Mark, Luke, Yohan කියලා පොත් 4
மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 சுவிசேஷ புத்தகங்கள் එකම කතන්දරය දෘෂ්ටිකෝණ 4කින් ලියලා තියෙනවා. ஒரே கதையை 4 பகுதிகளாக 4 கோணங்கள்ல இருந்து எழுதப்பட்டிருக்கிறது. ඒ වගේම 4 විදිහකට ලියලා තියෙනවා. அதாவது 4 விதங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. දැන් අර දෘෂ්ටිකෝණ 4 පස්සේ කියන්නම්. அந்த 4 பாகங்களையும் 4 விதங்களையும் நான் உங்களுக்கு பிறகு சொல்லுகிறேன். හැබැයි අර ක්‍රම 4 දැන් කියලා දෙන්න. ஆனால் 4 எழுதப்பட்ட 4 விதங்களை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லி தருகிறேன். Now first let's talk about the manner in which these 4 gospels were written. The angles in which these were written, let's come to that in a minute. Okay, so the first thing that we are going to see is as to how the gospels present the stories. මේ සුභාරංචි පොත් කොහොමද ඒ කතන්දර කියන්නේ කියන එක මම ඔයගලන්ට පෙන්නන්න. முதலாவது நான் எப்படி இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் கதையை உங்களுக்கு வெளிக்காட்டுகிறது என்றதை சொல்லி கொடுக்க போகிறேன். මනුෂ්‍යයාගේ මොලේ තියෙනව නේද? இந்த மனுஷனுடைய மூளை இருக்குதானே, 4 ආකාර මොලයක්. 4 விதங்களிலே அடங்கிய ஒரு மூளை. ඒ කියන්නේ අද ලෝකේ ඉන්න මිනිස්සු සුද්දා වෙන්න පුළුවන්, කල්ලා වෙන්න පුළුවන්, අපි වගේ දුමුරා වෙන්න පුළුවන්, චීනයා වෙන්න පුළුවන්, මොකා වුණත් මොළ ಜಾති 4ක් තියෙනවා. இப்போ உலகத்துல இப்போ வெள்ளக்காரனா இருந்தாலும் கருப்பினத்தவனா இருந்தாலும் நம்மள பாரி பிரவுன் கலரா பிறந்தா இருந்தாலும் உலகத்திலே இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் 4 விதமான மூளை கிரியை செய்கிற விதங்கள் இருக்கு. ඒක මනෝ විද්‍යානුකූලව අසහතික කරන සත්‍යයක්. அது மனோதத்துவ ரீதியிலே அது ஒப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு விடயம். Psychologically the human brain, there are 4 types of human brains, be it Americans, Europeans, Chinese, Sri Lankans. You know, every human brain belongs to one of the 4 parts or the styles of human brain. That's how God has created. එහෙම තමයි දෙවියන් වහන්සේ මවලා තියෙන්නේ. அப்படித்தான் ஆண்டவர் மனுஷனை படைத்திருக்கிறார். දැන් මම කියද්දී இப்ப நான் இதெல்லாம் சொல்றேன் நேரம் ඕගොල්ලෝ ඕකේ මොන මොළ කොටාසයට අයිති අයද කියන එක ඕගොල්ලෝ හොයලා බලන්න. நீங்க இந்த மூளை வர்க்கங்களிலே எந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க. මොලේ තියෙනවා නම් විතරයි. உங்களுக்கு மூளை இருந்துச்சுன்னா තියෙන දෙයක් එපා හොරිස්ස කරලා බලන්න. නැත්තම් අකරදර වෙන්න එපා. மூளை இருந்துச்சுன்னா நீங்க தேடி பாருங்க, அப்படி இல்லாட்டி நீங்க கரைச்சப்பட வேணாம். හරිද? දැන් සාමාන්‍යයෙන් මට අපේ අම්මා පොඩි කාලේ ඉඳන් කියනවා சாதாரணமா என் அம்மா எனக்கு சொல்லுவாங்க சின்ன காலத்துல இருந்து, උඹේ ඔළුවේ මොලේ නෑ බං, උඹේ ඔළුවේ තියෙන්නේ මැටි කියලා. சின்ன காலத்துல இருந்து அவங்க சொல்லுவாங்க உனக்கு மூளையே இல்ல, உன் மூளையில இருக்கிறது களிமண். அப்படி ඉතින් ඒ වගේ අපි මැටි තියාගෙන හිටියානම් අවුලක් නෑ. මොලේ තියන අය විතරක් හොරිස්ස කරලා බලන්න මම මේ මොලේටද මේ මොලේටද අයිති කියලා. இப்ப அந்த மாதிரி மூளையில நீங்க மூளைக்கு பதிலா களிமண் வச்சிருந்தா அப்படி எல்லாம் தேடி பார்க்காதீங்க. ஆனா உங்களுக்கு மூளை இருந்துச்சுன்னா நீங்க தேடி பாருங்க, இந்த எந்த குழுவை சேர்ந்தவன் நான். අද ඔබ සොයාගත්තොත් මම පළවෙනි ගණේ මොලේ තියෙන එක, දෙවෙනි ගණේ මොලේ තියෙන එක, තුන්වෙනි නැත්නම් හතරවෙනි ගණේ මොලේ තියෙන එක කියලා. இப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நான் முதலாவது வர்க்கத்தை சேர்ந்தவன், 2வது வர்க்கத்தை சேர்ந்தவன், 3வது வர்க்கத்தை சேர்ந்தவன், 4வது வர்க்கத்தை சேர்ந்தவன் என்று கண்டுபிடித்தால் පළවෙනි එක දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්න. දෙවියන් වහන්සේ තමයි ඒ වගේ මොලයක් ඔබට දීලා තියෙන්නේ. முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் தான் உங்களுக்கு அந்த மூளையை உங்களுக்கு கொடுத்தது. ඒ ගැන දුක් වෙන්න එපා. அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். ඒ ගැන ආඩම්බර වෙන්නත් එපා. அதை குறித்து பெருமைப்படவும் வேண்டாம். ඒ මොල වර්ගය වෙනස් කරන්න උත්සාහ කරන්නත් එපා. அந்த மூளை வர்க்கத்தை நீங்கள் மாற்ற முயற்சிக்க வேண்டாம். මොකද ඒක කරන්න බෑ. அதுக்கு காரணம் அதை மாற்ற முடியாது. දැන් ඔබගේ මොලේ මෙහෙමයි කියලා ඔබ දැනගත්තාම இப்படிப்பட்ட மூளை தான் எனக்கு இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால், නේ කියලා හිතුවනම් ஐயோ அப்படி என்று நினைத்தால் කරන්න දෙයක් නෑ දෙයිය. செய்ய வழி இல்லை. ඒකත් එක්ක තමයි ඉන්න වෙන්නේ මම. அதோடு தான் வாழ வேண்டும். ඉතින් ඒකත් එක්ක ඉන්න පුරුදු වෙලා අපි ෂේප් එක ඉන්නයි තියෙන්නේ. කරන්න දෙයක් නෑ. அதோடு வாழ பழகிக்கொண்டு சேப்பா இருக்க தான் வேண்டும். So today we may be able to discover as to which style of brain God has given us. Okay, now you cannot change it. Don't try to change it. Don't feel bad about it, and don't try to be proud about it either. Okay, දෙවියන් වහන්සේ දන්නවා මේ හදයට මේ වගේ මොලයක් තමයි දෙන්න ඕනේ කියලා. ஆண்டவருக்கு தெரியும் இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட மூளையை தான் கொடுக்கணும். හරි, දැන් පළවෙනි වර්ගය. இப்ப முதலாவது வர்க்கம். ඒ වගේ අයට තමයි මතෙව් යේසුස් වහන්සේගේ කතන්දරය කියන්නේ. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் மத்தேயு எழுதுகிறார் இயேசுவை குறித்து. පළවෙනි සුභාරංචි පොත මතෙව්නේ නේද? முதலாவது சுவிசேஷ புத்தகம் மத்தேயு தானே. මොන වගේ අයටද, මොන වගේ මොලේ තියෙන අයටද එයා කතා කරන්නේ. எப்படிப்பட்ட மூளை இருக்கிறவங்களுக்கு அவர் எழுதுகிறார் அப்படின்னு பார்ப்போம். So the first gospel is the gospel of Matthew, and
he is writing to the people who have a particular type of brain. දැන් බලන්න මෙතන ඉන්න අපේ අය සමහරුන්ට ඔය පළවෙනි ගණේ මොලේ තියෙනවා. இப்ப இந்த இடத்துல இருக்கிற எங்க சில பேருக்கு இந்த மாதிரியான மூளை வர்க்கம் இருக்கு. ඒ මොන වගේ මොලයක්ද දන්නවද? அது எப்படிப்பட்ட மூளை தெரியுமா? හැම පොඩි ලොකු විස්තරයක්ම හාරලා අවුස්සලා හොයලා බලලා ඒ වගේ මොලයක්. அதாவது எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்குற ஒரு மூளை வர்க்கம். පොඩි දෙයක් වුණත් ඒගොල්ලන්ට පේන්නේ ලොකුවට. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது தெரியுறது ஒரு பெரிய விஷயம். හරිද? දැන් ඒ වගේ සමහරු මෙතන ඉන්නවා ඇති දෙයියන්ගේ පිටේ මට ඒක දීලා නැහැ. அப்படிப்பட்ட ஒரு வர்க்கம், அதாவது இந்த இடத்துல அப்படிப்பட்டவர்களும் இந்த இடத்துல இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அப்படிப்பட்ட மூளை இல்ல. The first type of brain is a brain that deals with all the minute elements. Even the peripheral things are exclusively important to them, extremely important to them. You know, they are people with detail after detail after detail. හැම විස්තරයක්ම ඒගොල්ලන්ට ඕනේ. அதாவது எல்லா விஷயமும் எல்லா அத குறித்தான எல்லா விசாரணையும் அவங்களுக்கு தேவை. ඒ වගේ මොලේ තියෙන අයව හොයාගන්නේ කොහොමද දන්නවද? அப்படிப்பட்ட மூளை இருக்கிறவர்களை கண்டுபிடிப்பது எப்படி தெரியுமா? ඒගොල්ලෝ කතා කරනකොට ඒ කතාව කියන විදිහ. அவர்கள் அந்த கதை சொல்ற நேரம் கதை சொல்ற விதம். නුවරින් බෙල්ලුඩ් වලට බස් එකේ ආවා. இப்ப கண்டியில இருந்து பெல்லூடுக்கு பஸ்ல வந்தாங்க ඒගොල්ලෝ அப்படினா කියන්නේ කොහොමද දන්නවද? அவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? අද මම 5:50ට විතර මට හැරුණා. ஐயோ நான் ஒரு 5:50 போல நான் எழும்பினேன். ඇහැట్లా ඊට පස්සේ මට අමාරුයි, මට ඇඳෙන් බහින්න බෑ. அந்த எனக்கு கஷ்டம், கட்டில இருந்து இறங்க கூட முடியல. ඊට පස්සේ පොඩ්ඩක් කියලා මේ මම හිටියා අපෝනින්ද කියන්නේ. ஐயா அப்படியே கொஞ்சம் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே திருப்பி தூக்கம் போயிருச்சு. පස්සේ කොහොම හරි මම අපෝ නැගලා බලනකොට 5:54යි වෙලා. திருப்பி நான் எழும்பி பார்க்குற நேரம் ஐயோ 5:54 ஆயிருச்சு. අර විනාඩි 4 පොඩ්ඩක් අමතරව නිදාගත්තක ලුකුවට කියනවා මේ නුවර ඉඳන් බෙල්ලුඩ ආපු කතන්දරේට. அந்த 4 நிமிஷம் கூட படுத்து தூங்குனது அந்த பெரிய கதையில அது ரொம்ப முக்கியமான பாயிண்டா பேசுவாங்க. කොහොම හරි විනාඩි 5කින් කියලා ඉවර කරයි නුවරට ආවා, බස් එකේ නැග්ගම අනේ සීට් තිබ්බේ නැහැ. කොහොම හරි ආච්චි කෙනෙක් හිටියා, මං පොඩ්ඩක් එයාට වෙන්න කියලා එතන ඉඳගත්තා. 5 நிமிஷம் எப்படியாவது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க நான் கண்டிக்கு வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆட்சியமா இருந்தாங்க, சீட் இருக்கல, அவங்கள கொஞ்சம் விலக்கிட்டு தான் அங்கே உட்காந்தேன். නුවරින් බෙල්ලුඩ ආපු කතාව ඒගොල්ලෝ ඉවර කරන්න ඉස්සලා 3 සැරයක් අපිට කොළඹට ගිහින් එන්න තිබ්බා. அவங்க கண்டியில இருந்து பெல்லூட் வந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்கு எடுக்கிற டைம்ல நாங்க 3 முறை கொழும்புக்கு போயிட்டு வரோம். දැන් ඒ වගේ අයට යාඥා කරන්න කිව්වම කෑමට அப்படிப்பட்டவங்க ஒருத்தவங்கள நாங்க சாப்பாட்டுக்கு ஜெபிக்க சொன்னோம்னா පොඩ්ඩක් ඉන්නේ ඇවිල්ලා ඉන්නේ හරිද? பசியில வந்திருக்கிறோம், දැන් උණු කෑම තියලා சுட තියෙනවා. சுட சாப்பாடு இருக்கு. ඉතින් එයාට යාඥා කරන්න කිව්වා. அவருக்கு சாப்பிட சொன்னா, அவருக்கு ஜெபிக்க சொன்னா එයා අනවල அவர் ஜெபிப்பாங்க. ස්වර්ගයේ වැඩ සිටින பரலோகத்திலே வாசம் செய்கிறார், ආසත් පොළවත් විශ්වයත් මවාපු வானத்தையும் நட்சத்திரங்களையும் வந்த அது அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவரே, ජීවමාන உயிருள்ள සර්ව බලධාරී சர்வ සර්ව வல்லமையுள்ள ප්‍රඥාවන්ත சர்வ ஞானமுள்ள ඊයේ තදා සෙටත් සෑමදා නොවෙනස් වෙන இன்றும் என்றும் நாளையும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ස්වාමීන් වහන්සේ. ஆண்டவரே. මේ ආදරණීය දෙවියන් වහන්සේ කියලා කියන ටිකටම මේ අපි කාලා ඉවර කරන්න තිබ්බා. அன்புள்ள ஆண்டவரேன்னு சொல்ற அந்த கெப்லயே நாங்க சாப்பிட்டு முடிக்கிறது. මේ ව්‍යංජන සූදානම් කරලා අපේ ඉදිරියේ තබාපු නිසා වහන්සේට ස්තුති වේවා. ஆண்டவரே இந்த எல்லா பல வர்க்க ஆகாரங்களையும் எங்கள் முன்னில வைத்த ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். මේ සකස් කරනට වියදම් වුණා වූ ඒ වියදම් කරා වූ ඒ හදවත් වහන්සේ ස්පර්ශ කළ මැන. ஆண்டவரே இந்த ஆகாரங்களை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவதற்கு செய்த எல்லா உதவிகளுக்காக, அந்த பண தேவைகளை சந்தித்த தயவுக்காக, எல்லா கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ආහාර වේලයක් නැතුව ஆண்டவரே சாப்பாடு இல்லாமல் දුකි கவலையிலே, වේදනාවේ வேதனையிலே, හිඟගම கஷ்டத்திலே පෙළෙන අය ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் වහන්සේට පේනවා. ஆண்டவரே நீங்கள் காண்கிறீர்கள். ඒ අයට ඔබ වහන්සේ පෝෂණය දුනවා. ஆண்டவரே நீங்கள் அவர்களை போஷியுங்கள். ஆண்டவரே මට හිතෙනවා ඕයි எனக்கு நினைக்குது ஓய் කණ්ඩ දීපං කෝක නවත්තලා. ஐயோ அதை நிப்பாட்டிட்டு சாப்பிட குடுவோய் அப்படி. සුද්ධවන්තයින්ට කෑම දෙන එකයි දුප්පතුන්ට කෑම දෙන එකයි ඒක දෙවියන් වහන්සේ බලාගයි. දැන් දෙන කෑම කණ්ඩ දීපං. பரிசுத்தவான்களுக்கும் மற்றவங்களும் பாவிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கறது ஆண்டவர் பார்த்துக்கொள்ளட்டும். දැන් මේ වගේ ඇදහිලි
සීමන්තෙන්ට පාස්ටර් කියනවා ඉස්සරහින් ඉඳලා இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு பாச சொல்றாரு முன்னில இருந்து දැන් අද අපිට වෙලා නැහැ. இன்று எங்களுக்கு நேரம் இல்ல. ඒ නිසා සාක්ෂි ඉතා කෙටියෙන් කියන්න. அதனால சாட்சியை சுருக்கமா சொல்லுங்க. සාක්ෂි තුනකට තමයි අවස්ථා. 3 சாட்சி மட்டும் தான் சொல்லலாம். කෙටි සාක්ෂියක් කියන්න. சுருக்கமான சாட்சி. දැන් මෙයාට ගල නැගිටිනවා. இவ டக்குன்னு எழும்பி வர. නැගිටලා කෙටියෙන් කියන්න මේ නැගිටලා ඔක්කොම இப்ப எல்லாம் ரெடி ஆகிட்டு இவங்க சுருக்கமா මේ කැමරා එක சொல்ல ඉස්සරහට ගන්නවා වගේ. இந்த கேமராவுக்கு முன்னுக்கு நிக்கிற மாதிரி. මම දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். මේ අනර්ගානස් අවස්ථාවේ இந்த இந்த இந்த- இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே ඉතා කෙටියෙන් මාගේ සාක්ෂිය බෙදා දෙන්නට උන්වහන්සේගේ අනුග්‍රහයෙන් මට මේ අවස්ථාව මේ ප්‍රස්තාව ලබා දීපු නිසා இந்த சுருக்கமான சாட்சி ஆண்டவருக்கு சொல்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருடைய கருணைக்காக ஆண்டவருடைய எல்லா இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ඒ ටිකට සාක්ෂියම කියලා ඉවර කරන්න තිබුණා. அந்த கொஞ்சத்துல சாட்சியை சொல்லி முடிக்க இருந்துச்சு. මාගේ දෙයනේ මේ කෙටි සාක්ෂිය කියනකොට අර ඒගොල්ලෝ හිට ගන්නකොට වුණා කෑ ගැවවල. එතකොට පොඩ්ඩක් උගුර අප්සෙට් වුණාලු, කැස්සල්ලු, ඇක්ස් එකක් දාගත්තලු. ඒ ඔක්කොම જાති කරන අන්තිමට ඉවර වෙනකොට මොනවද දන්නවද වෙලා තියෙන්නේ? ඔළුව කැක්කුමක් තිබිලා සනීප වෙලා. அவங்க 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 அந்த பள்ளி கத்துனதுல இருந்து கரப்பாம்பூச்சி போனதுல இருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி முடிச்சிருவாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா எங்களுக்கு தெரிஞ்சது என்ன விஷயம்னா அவங்களுக்கு தலைவலி, அதுல தான் ஆண்டவர் சோத்தை கொடுத்தாரு. அவ்வளவுதான். දැන් වැඩේ තියෙන්නේ මේක වැරද්දක්ද? இப்ப இப்ப இது ஒரு பிழையா? නෑ. இல்ல. දෙවියන් වහන්සේ ඒගොල්ලන්ට ඒ විදිහට මොලයක් දීලා තියෙනවා. ஆண்டவர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மூளையை தான் கொடுத்திருக்கிறார். ඒක තමයි ඒගොල්ලන්ගේ කෙටි. அதுதான் அவர்களுடைய சுருக்கம். ඒකත් කෙටි කරන්න කිව්වනම් ඒගොල්ලන්ට නෑ සාක්ෂිය. அதையும் சுருக்கி சொல்ல சொன்னா அவங்களுக்கு சாட்சியே இல்ல. තේරෙනවද? ඉතින් ඒ වගේ අයට අපි කතා කියන්න ගියත් අපි අමාරුවේ වැටෙනවා. அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்க ஒரு கதையை சொல்ல போனாலும் நாங்க கஷ்டத்துல விழுந்தோம். දැන් බෙල්ලුඩ් ඉඳන් නුවර ඉඳන් බෙල්ලුඩ් ආවා කියලා ඒගොල්ලන්ට කතාව කියනකොට இப்ப நாங்க கண்டியில இருந்து பெல்லூட்டுக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு கதையை சொன்னோம்னா මේ උදේ පාන්දර 9ට විතර පිටත් වෙලා මේ ආව බෙල්ලුඩ්ලට 10 කාලයකට ආවා. நாங்க ஒரு 9 மணிக்கு போல நாங்க அங்கிருந்து கண்டியில இருந்து புறப்பட்டோம். நாங்க 9:30-10 மணிக்குள்ள வந்துட்டோம். அப்படி එහෙම කිව්වනම් ඒගොල්ලන්ට මදි. அப்படி அவங்களுக்கு நாங்க சொன்னோம்னா அவங்களுக்கு பத்தாது, போதாது. මොකේද ආවේ කියලා හයි. எதுல வந்தீங்க நீங்க? බස් එකේ. பஸ்ல வந்தோம். அப்படி ඔය බස් එකේ දාවේ නෑ මේ எந்த කාලට බස්? බස් එකක් නෑනේ. 9:15க்கு பஸ் ஒண்ணு இல்லையே. නෑ CTB එක කාවේ. இல்ல சிடிவி பஸ்ல வந்து. මේක දෙල්තොට යන එකද මොරගොල්ලද බෙල්ලුඩ් යන එකද? அது தெல்தொடைக்கு போறதா மொரகல்லையா இல்லாட்டி பெல்லூட் பஸ்ஸா? මොරගොල්ල බස් එකේ ආවේ. மொரகல்ல பஸ்ல வந்தோம். ඩබල් ටු අර දොරවල් දෙක තියෙන එකද? அந்த 2 கதவு இருக்கிற பஸ்ஸா? ඔව් සෙනඟද? சரியான ஜனம் இருந்தாங்க. නගිනකොට එච්චර සෙනඟ නෑ. අර ජෝයි බෝට් එක ගාව නගින්න නැතිනේ. ஐயோ நீங்க ஜோய் போட் கிட்டயா ஏறுனீங்க? දැන් කතාව අපි ඉවරයි. නමුත් ඒගොල්ලෝ ආගෙන යනවා. ඒගොල්ලන්ට අර විස්තර සම්පූර්ණයෙන් ලැබෙනකම්. இப்ப நாங்க கதையை சொல்லி முடிச்சிட்டோம். ஆனா அவங்களுக்கு அந்த அந்த முழு விவரமும் தெரியும் வரைக்கும் கதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. දැන් කෑමට ඒගොල්ලෝ ඉන්න තැන අපි ආඥා කරා නම් தப்பி தவறி அவங்க இருக்கிற இடத்துல நாங்க சாப்பாட்டுக்காக ஜெபிச்சோம்னா, ස්වාමීනි මේ ආහාරයට ආශිර්වාද කළ මැනව යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆண்டவரே இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ඒගොල්ලෝ හිතන්නේ අපි පව්කාරයෝ කියලා. அவங்க நினைப்பாங்க நாங்க பாவிகன், කළගුණ නැති අය කියලා. ஐயோ நன்றி இல்லாதவங்கன்னு நினைப்பாங்க. අපි නැගිටලා සාක්ෂියක් කෙටියෙන් කියලා ඉඳගත්තොත් நாங்க சுருக்கமா எழும்பி ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு அமர்ந்தா මොනවද සාක්ෂිය? என்ன சாட்சி? ඉතින් ඒ නිසා මේ වගේ අය හරි අමාරුයි මේ වගේ අයට කතන්දර කියන්න. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கதை சொல்றது ரொம்ப கஷ்டம். So we are talking about the people who will think along all the peripheries, the minute details, and so God wants to share the gospel to them, and he chose a guy, the wonderful person who can talk like that, Matthew, one of the disciples of Jesus. ඒ වගේ අයට සුභාරංචිය දෙන්න යේසුස් වහන්සේ තෝරගත්තා. උන්වහන්සේගේ ගෝලයෙක්ව හිටපු මතෙව් කියන එක්කෙනා. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக ஆண்டவர் தெரிவு செய்தார் ஒரு மனுஷனை. அவருடைய சீஷர்களிலே இருந்து ஒருவனை தெரிவு செய்தார். அவர்தான் மத்தேயு. දැන් මතෙව් සුභාරංචිය ඔයගොල්ලෝ කියවුවොත් மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, යේසුස් වහන්සේ ඉපදෙන්න කලින් இயேசு பிறப்பதற்கு முன்னர் இருந்து ආබ්‍රහාම්ගේ කාලේ ඉඳන් එනවා යා. அவர் ஆபிரகாமுடைய காலத்துல இருந்து வர்றாரு. ආබ්‍රහාම්ගේ පුත්‍ර වූ දාවිද්ගේ පුත්‍ර වූ යේසුස්ගේ වංශ කතාව කියනවා. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய என்று அப்படியே சரித்திரத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். So Matthew starts the story of Jesus with Abraham, not with Jesus. So this is the story of the son of Jesus, the son of David, the son of Abraham.
එතකොට මේගොල්ලෝ හිතයි அப்ப இவங்க நினைப்பாங்க, ආබ්‍රහම්ගේ පුතා මේ දාවිත් නෙවෙයි අපි දන්නවා මේ බොරුව කියන්නේ. எங்களுக்கு இவர் போய் சொல்றாரு, ஆபிரகாமோட குமாரன் எப்படி தாவீதாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ඒ නිසා දෙවෙනි පදයෙන් පටන් ගන්නවා. அதனால இது 2வது வசனத்துல இருந்து அவர் ஆரம்பிக்கிறார். ආබ්‍රහම් ඊසාක වැදුවේ ඊසාක්, යාකෝබ වැදුවේ යාකෝබ, යූදා ඒ වගේ අර පරම්පරා හැම එකක්ම කියාගෙන දාවිත් ගාවට එනවා. ஆபிரகாம், ஈசாக், அப்புறம் ஈசாக், அப்புறம் யாக்கோபு இப்படின்னு பரம்பரையே சொல்லிக்கொண்டு அப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு ඒ வர. වගේ යේසුස් වහන්සේ වෙනකම් පරම්පරාව දිගටම පැහැදිලිව කියාගෙන එනවා. அப்படி எல்லா பரம்பரையும் அப்படியே இயேசுனுடைய பிறப்பு வரைக்கும் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லி கொண்டு வருகிறார். ඊට පස්සේ අර කන්ද උඩ දේශනාවේදී அதுக்கப்புறம் அந்த மலை பிரசங்கத்தின் நேரத்துல සෙනඟ දැක්කලු යේසුස් වහන්සේ. இயேசு ஜனங்களை கண்டாராம், කන්ද උඩට නැග්ගලු යේසුස් වහන්සේ. மலைக்கு மேல ஏறினாராம், ඉඳ ගත්තලු. உட்கார்ந்தாராம், ගෝලියෝ ළඟට ආවලු. சீஷர்கள் பக்கத்துல යේසුස් වහන්සේ வந்தாங்களாம், කට ඇරලා කතා කරාලු. இயேசு வாயை திறந்து பேசினாராம். දැක්කද ඔයගොල්ලෝ බැලුවනම් ඔයගලන්ට පේන්නේ අයිසේ කට අරින්න නැතුව මොකේ කතා කරන්නද? இப்ப 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 நீங்க பாத்தீங்கன்னா வாயை திறந்து பேசினாருன்னா அடுத்து வாயை திறந்து பேசாம வேற எதை திறந்து So பேசும்? Matthew will start to say about, okay, Abraham begat Isaac, Isaac begat Jacob, Jacob begat Judah, and all the entire 42 names of the genealogy are listed. And when talking about the Sermon on the Mount, Matthew will say Jesus saw the crowd, then he ascended to the hill, then he sat down, then the disciples came, and Jesus opened his mouth and started to teach. Right? එහෙම කිව්වනම් තමයි මිනිස්සුන්ට හරි ආසයි කතාව අහන්න. அப்படி ඒ අයට. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி கதை கேட்டா உங்களுக்கு ஆசை. එහෙම තමයි මතේ පොත තියෙන්නේ. හරිද? அப்படிதான் மத்தேயு புத்தகம் So if you எழுதப்பட்டது. read the book of Matthew, you will see all this. And Jesus sat, and then he got up, he saw the boat, he asked them, and he pushed and got in, and all the details. එතකොට ඒ සංස බෝට්ටුව දැක්කා. பேசு படக காண்றாரு, ළඟට ගියා. பக்கத்துல போகிறார், නගින්නද කියලා ඇහුවා. ஏறவான்னு கேக்குறாரு, හා කිව්වාරු. அவங்க சரின்னு சொன்னாங்க, නැග්ගා. ஏறினாராம், ඉඳ ගත්තා. உட்கார்ந்தாராம், හබල ගැහුවා. அப்படியே தண்டு வலிச்சாராம், ගියා. ඔහොම තමයි මතේ පොත. போனாராம். இப்படிதான் மத்தேயு புத்தகம். මතේ පොත කියවනකොට ඔය වගේ පොඩි දේවල් අර ඕන් නැති දේවල් අර කාට ඇරලා කතා කරා ඒවත් කියලා තියෙනවා. இப்ப மத்தேயு புத்தகத்தை வாசிக்கிற நேரம் வாயை திறந்து பேசுனதுல இருந்து எல்லாமே டீடைலா சொல்லியிருக்கும். ඇයි දන්නවද ඔය වගේ මිනිස්සුන්ට යේසුස් වහන්සේගේ කතන්දරේ කියන්න. காரணம் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இயேசுனுடைய கதையை சொல்லுவதற்கு. මොකද දෙවියන් වහන්සේ ආදරේ මේ වගේ මොලේ තියන අයටත්. ஆண்டவர் இப்படிப்பட்ட மூளை இருக்கிறவர்களை நேசிக்கிறார். So God, since God loves the people who have these detail seeking brains, God shared the gospel like that, in that manner to those people. Nice, no? දෙවියන් වහන්සේ යහපත් නේද? ஆண்டவர் நல்லவர் இல்லையா? දැන් ඊළඟ මොළ වර්ගය මොනවද දන්නවද? அடுத்த மூளை வர்க்கம் என்ன தெரியுமா? අනේ මගේ වගේ මොලේ. இப்ப பாஸ்டர் மாதிரி இருக்கிற මම மூளை. හිතන්නේ ඒ වගේ ගොඩ හයක් ඉන්නවා මෙතන. இந்த இந்த மாதிரி மூளை இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த The இடத்துல இருக்காங்க. second type of brain category is like that of mine. I know many people are like that. හදිසි මොලේ. அதாவது அவசரமான மூளை. The hasty brain. අපිට ඔය වගේ කතා කිව්වම අපිට එපා වෙනවා. இந்த மாதிரி யாராவது கதை சொன்னா எங்களுக்கு வாழ்க்கை வெறுத்துரும். අපිට ගොඩක් පිරිමි අයට ඔය වගේ මොලේ තමයි තියෙන්නේ. இப்போ ரொம்ப ஆம்பளைகளுக்கு இந்த மாதிரியான மூளை தான் Many இருக்கு. males share this type of brain. We don't want all these details. Just come to the point, for heaven's sake. මේ කියන්න ඕන ටික කියන්නකෝ. අනම්මලන් එපා. இங்க சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லுங்க. இந்த தேவையில்லாத எல்லாம் வேணாம். ඔයා බස් එකේ ආවත් අපිට කමන්නේ නැහැ. நீங்க ත්‍රිවිල් එකේ ආවත් කමන්නේ නැහැ. ඔයා රෝල් වෙලා ඇවිල්ලා තිබ්බත් කමන්නේ නැහැ. නුවර ඉඳන් බෙල්ලුඩ්ඩාව නම් කියන්න නුවර ඉඳන් බෙල්ලා. நீங்க பஸ்ல வந்தாலும் பிரச்சனை இல்லை, நடந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை, ரோல் ஆகி வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க பெல்லூட் கண்டியில இருந்து பெல்லூட் வந்தா போதும், அவ்வளவுதான். දෙවියන් වහන්සේ මෙච්චරක් කරපු එකක් මේගොල්ලෝ සාක්ෂි කියනකොට නැගිටලා දෙවියන් වහන්සේ මට මේ වගේ මට හිස රදයක් තිබ්බා ආශිර්වාද කරා. එච්චරයි මේ. ஆண்டவர் பெரிய காரியம் நிறைய காரியங்கள் செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க சுருக்கமா எழும்பி அதெல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என் தலைவலில இருந்து ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். කෑම කණ්ඩ ඉඳගත්තම ස්වාමීන් වහන්සේට ස්තුති මේ ආරනේ. අර අත දාලා ඇරගෙනම යාඥා කරලා ටං ගාලා කන්න පුළුවන් જાතියම තමයි මං වගේ. அதாவது அந்த பிளேட்ல அப்படியே கையை போட்டு ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி, ஆமென் அப்படின்னு வாயில சோற போட்டுருவோம். අපිට මොකද අපිට වෙලා නැහැ. මොකටවත් වෙලා නැහැ. காரணம் எங்களுக்கு நேரம் இல்லை. இதுக்கு எதுக்கும் அது சொல்றது கூட நேரம் இல்லை. People having this type of brain, we don't have time for anything. TV බලනකොටත් වෙලා නැහැ. அவங்க டிவி பார்க்குற நேரம் கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. අරක ඉවර වෙන්න ඉතල රිමෝට් එකෙන් අනිත් එක ඔබනවා අනිත් එක அது ඔබනවා. முடியறதுக்குள்ள அடுத்த சேனலை மாத்திடுவாங்க. හරිද? මදි. හරිද? அது போதாது இது போதாது அப்படின்னு மாத்திடுவாங்க. ඇක්ෂන් චිත්‍රපටයක් අපි බැලුවා නම් இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி ஒன்று பார்த்தோம்னா පටන් ගත්ත වෙලෙන් නම් ඉවර වෙලා ගහන්න ඕන.
அதாவது தொடங்கின நேரத்துல இருந்து முடியும் வரைக்கும் அடிச்சுக்கணும். කවුරු කාට ගැහුවත් අපිට කමන්නේ අන්තිමට කොල්ලා දිනන්න ඕනේ. එච්චරයි ඕනේ. யார் அடிச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கடைசியில பொடியை வெற்றி பெற்றா போதும். அதுதான் අපිට ඔය ටෙලිඩ්‍රාමාවෙන් බලන්න බෑනේ. அந்த டெலிடிராமா எல்லாம் பார்க்கவே இல்லை. දන්නවද නන්දම්මා? அதாவது அந்த மாமி அப்படி திரும்பி දුවේ மக ඒවා අපිට හරියන්නේ නැහැ. அப்படி திரும்பி அப்படின்னு கேட்கறது இதெல்லாம் நம்மளுக்கு சரியே வராது. අපිට අපි වගේ මොලේ තියෙන උන්ට இப்ப எங்க மாதிரி மூளை இருக்கிறவங்களுக்கு මතෙව් සුභාරංචි පොතෙන් සුභාරංචි කියවනම් ජීවිතයට අහන්නේ. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல இருந்து சுவிசேஷம் சொன்னா எங்களுக்கு வாழ்க்கையிலே கேட்க மாட்டோம். So people who have that type of brain will never listen to the gospel if Matthew type gospel is presented. ආබ්‍රහම්ගේ පුතා මොකා වුණත් අපිට මොකෝයි. ஆபிரகாம்ட குமாரன் யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? මොකද්ද නේ දේවනාස මනුස්සයෙක් වුණා කමන්නේ right. දැන් මොකද්ද ප්‍රශ්නේ? අර ඒ වගේ අපි தேவன் மனுஷனா வந்து பிறந்தாரா, சரி ஓகே, அடுத்து என்ன அப்படின்ற ஒரு குழு தான் இந்த குழு. ඒ වගේ අයට තමයි මාක් සුභාරංචි පොත ලියලා තියෙන්නේ. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் மாற்கு சுவிசேஷ புத்தகம் මාක් எழுதப்பட்டுச்சு. සුභාරංචි කියවොත් மாற்கு சுவிசேஷ புத்தகத்தை நீங்க අර வாசிச்சீங்கன்னா දේවදූතයා ඇවිල්ලා කතා කරා ඒව නැහැ. அந்த தேவதூதன் வந்து இப்படி பேசினா இதெல்லாம் இல்ல. ගෝපලු රාත්‍රී කාලේ ඉන්නකොට මෙහෙම ඒගොල්ලන්ට පණිවිඩ ලැබුණා ඒව මොනවද? மேய்ப்பர்கள் அப்படியே அவர்களுடைய மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரம் ஆண்டவருடைய செய்தி வந்தது, இதெல்லாம் இருக்காது. ඒගොල්ලෝ මේ බෙත්ලෙහෙම් වලට ගියා ඒව මොනවද? அவர்கள் எல்லாம் பெத்லெஹேம் போனார்கள், இதெல்லாம் இருக்காது. මාක් සුභාරංචි පොත පටන් අරගෙන පළවෙනි පරිච්ඡේදය ඉවර වෙනකොට ඒස්වාස ආස්කම් කරගෙන යනවා දැන් කස කස ගහලා. இப்ப மாற்கு சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் தொடங்கி நடுவுல வர்ற நேரமே அவர் அற்புதங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ වෙනකොට අන්න කපර්නාහුම් වල උන්වහන්සේ ගියස්සේ ඉන්නවා මුන් වහලා ගලවගෙන ලෙඩ් එක්ව බස්සනවා. අන්න ඒස්වාසේ බහලා වැඩ. அந்த ரெண்டாவது அதிகாரம் வர்ற நேரம் அவர் கப்பர்நாகும்ல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இருக்கிறாரு. அவங்க வீட்டை கூரையை பிரிச்சுட்டு அற்புதங்கள் எல்லாம் செய்யறதுக்கு ஆள் இறக்குறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் வேலை செய்திருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. So the gospel of Mark is for those people who have hasty brains. And if you read the book of Mark, you will see, and immediately Jesus went from there. You will see Jesus in Capernaum, and immediately he'll be in Cana. How did he go? Nobody knows, right? So and immediately then bam, bang, bang. It's a very high speed. It's a fast forward gospel. Within 16 chapters, everything has happened and finished. හරිද? අර ෂෝ එකක් දාලා fast forward කරන්නේ. அத படத்தை போட்டுட்டு அப்படியே forward பண்ணுவாங்க. අර ඒ වගේ තමයි ඒ සුභාරංචි පරිච්ඡේද 16 වෙනකොට ඒස්වාංශගේ දේවල් ඔක්කොම ඉවරයි. මැරලා නැගිටලා ගිහිල්ලත් ඉවරයි. පොත ඉවරයි. 16வது அதிகாரம் வர்ற நேரம் அவர் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு மரித்து உயிர் தெழுந்து அவர் போய் சேர்ந்தார். ඒ වගේ මොලේ තියන අයට දේවනාස සුභාරංචි දීලා තියෙනවා. බලන්න දේවනාස කොච්චර යහපත්. இப்படிப்பட்ட மூளை இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இந்த புத்தகத்தை கொடுத்திருக்காரு. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று. ඒකෙන් තමයි මන් දන්නේ මාක් සුභාරංචි පොතෙන් තමයි මන් දන්නේ දේවනාස මං වගේ උන්ටත් ආදරේ කියලා. மாற்கு சுவிசேஷ புத்தகத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரியும் என்ன மாதிரி ஆட்களையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. හරිද? දැන් තුන්වෙනි ගණේ ආයේ. இப்ப மூன்றாவது குழு. මේගොල්ලෝ මොන වගේ අයද? දන්නව ඒගොල්ලන්ගේ මොලේ. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? හයිෆයි මොලේ. அதாவது இந்த ஹைஃபை மூளை. ඒ කියන්නේ ඒගොල්ලෝ ටිකක් මතෙව් වගේ මතෙව් අර මොලේ වගේ. மத்தேயு மாதிரி தான் அவங்களுடைய மூளையும். හැබැයි නිකන් අර අනම්මනම් කතා කරන්නේ. அதாவது இந்த தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேச மாட்டாங்க. විස්තරාත්මකව, அதாவது விபரமாக, අධ්‍යාපනානුකූලව, அதாவது மூளை அறிவு සම්බන්ධ அறிவியல் ரீதியாக ඒ මොලේ මේ මොලේ තමයි අර ඉස්කෝලේ පළවෙනි දෙවෙනියා වෙන්නේ. இல்லை இந்த மூளை தான் இந்த பாடசாலையில் முதலாம் தரத்துக்கு வர்றது, ரெண்டாம் தரத்தில் வர்றது, அந்த அப்படிப்பட்டவர். මගේ වගේ මොලේ උන්ට ක්ලාස් එකේ ඉන්න බෑ. இப்போ என்ன மாதிரி மூளை இருக்கிறவங்களுக்கு கிளாஸ்ல இருக்கே இயலாது. අපි තමයි ඉස්කෝලේ කුටි කන්නේ. நாங்க தான் ஸ்கூல்ல அடி வாங்குறது. මොකද ටීචර් ඇවිල්ලා උගන්වනකොට අපි මේ මොකක් හරි වෙන සෙල්ලමක් දාගෙන ඉන්නවා. මොකද නෑද දඩගෙන ඉන්නේ කියලා. டீச்சர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க நேரம் நாங்கள் ஏதாவது வேலை ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். இவங்க என்ன சும்மா கத்திக்கிட்டு இருக்காங்க கிடக்குறாங்க. අපි වගේ අය තමයි දැන් දන්නවද අර මැත්ස් වල තියෙන මෙහෙම ත්‍රිකෝණයක් තියෙනවා. இப்போ உங்களுக்கு தெரியுமா கணிதத்தில் இந்த முக்கோணம் ஒன்று இருக்கு. මෙතන ජිල්පියක් දාලා මෙතන ජිල්පියක් දාලා මෙතන x කියලා තියෙනවා. இப்போ அங்கன ஒரு எழுத்து போட்டிருக்கும், அடுத்த மூலையில் ஒரு எழுத்து போட்டிருக்கும், இங்கே எக்ஸ்னு போட்டிருக்கும். එතකොට ඒක අහලා තියෙනවා x හොයන්න කියලා. அப்போ அதில் கீழே போட்டிருக்கும் எக்ஸை கண்டுபிடிங்கள் அப்படி. මගේ වගේ අය ඊතලයක් ගහලා ආන් තියන්නේ කියලා ලියනවා.
இப்போ என்ன மாதிரி ஆக்கள் அந்த எக்ஸுக்கு ஒரு கோடு போட்ட ஒரு அம்புக்குறியை போட்டு இந்தா இருக்கு அப்படின்னு எழுதிடுவேன். You know that, right? Have you seen that? Huh? You know the triangle and all these numbers and x and find x. So we put an arrow saying there it is. Right? That's our mathematical brain. අපිට ඉඳගෙන කොහෙන්ද x ආවේ වය මගේ ප්‍රශ්නේ මොනවද දන්නවද? இந்த இந்த இது எங்களுக்கு எல்லாம் சரி வராது. எங்க இருந்து கண்டுபிடிச்சேன்? என்ன பிரச்சனை என்ன தெரியுமா? ඉංග්‍රීසි නම් ඉංග්‍රීසි ගණන් නම් ගණන්. அதாவது හොයපන් කිව්වනම් ඔයලා දෙන්නම් ඉතින්. இப்ப அந்த இப்ப இங்கிலீஷ் எழுத்தெல்லாம் கொண்டாந்து போட்டு இதை கண்டுபிடி அதை கண்டுபிடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இது இப்ப இலக்கம்னா பரவாயில்ல. ඒ 8යි 8යි කීයද කියලා අහන්න අපි කියන්නම්. இப்ப 8 8 எத்தனை அப்படின்னு கேட்டா அது நாங்க சொல்றோம். ඒක x එක කියපන් හොයපන් y එකට උඩින් x එක ගිහිල්ලාලු. இப்ப x கண்டுபிடி x-க்கு மேல y போயிருச்சான். හරිද? ඒ මදුවට දැන් අපි ක්‍රිස්තියානි අපි පාස්ටර්ස්ලා ග්‍රීකුත් දන්නවනේ. අර ග්‍රීක් අකුරු තීටා එක දාලා තීටා ගෝලු. හයි මොකද්ද මේකේ තේරුම? இப்ப கிரீக் எழுத்தையும் போட்டு இது எங்க அப்படின்னு கேட்பாங்க. හරිද? ඉතින් ඒවා අපිට හරියන්නේ. ඕවා හොයන මොළ තමයි අර මොලේ තුන්වෙනි ගණේ මොලේ. இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிற மூளை தான் இந்த மூன்றாவது වර්ගத்தை சேர்ந்த மூளை. දැන් ඒගොල්ලෝ තමයි කියන්නේ මේ මං ડોක්ටර් ගාවට ගියා ડોක්ටර් කිව්වා ඔයාලට සයිනසයිටිස් තියෙනවා කියලා. நான் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் சொன்னவர் யூ ஹேவ் சைனசைட்டிஸ் என்று சொல்லி எனக்கு பேராசிட்டமால் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் கொடுத்தவர். එතකොට මේ එක්සැමින් කරලා මේ රෑන්ඩම් බ්ලඩ් ෂුගර් එකක් අරගෙන ඊට පස්සේ දුන්නාලු ඇන්ටිහිස්ටමින් ටිකක් දීලා තියෙනවා. අපිට මොනවද? සෙමට දොස්තර මහත්තයා බෙහෙත් දුන්නා. இப்போ எங்களுக்கு வந்து சளிக்கு டாக்டர் மருந்து கொடுத்தாரு அவ்வளவுதான். ඒගොල්ලන්ට සයිනසයිටිස් ආපු නිසා அவங்களுக்கு சைனடைட்டிஸ் வந்ததுனால ජෙනරල් ප්‍රැක්ටිෂනර් GP ஜெனரல் பிராக்டிஷன் එයා ඇන්ටිහිස්ටමින්ස් දුන්නා. ඇන්ටිහිස්ටමින් අංකල්ගේ ගෑණි ඇන්ටි එයා හිස් වුණාලු බං. ඇන්ටි හිස් විටමින් එක හිස් වෙලා ඒක ඇන්ටිහිස්ටමින් කියන්නේ. තේරෙනවද? අන්න ඒ වගේ අය. அப்படிப்பட்டவங்க. ඉතින් මේගොල්ලෝ විස්තරාත්මක තමයි කතා කරන්නේ. இப்போ இவங்க எல்லாம் விவரமா தான் பேசுவாங்க. අම්මෝ මේගොල්ලෝ සාක්ෂි කියන්න නැගිට්ටනම් தப்பி தவறு இவங்க சாட்சி சொல்ல எழும்பிட்டாங்கன்னா අනේ අම්මේ අපිට ඩික්ෂනරියක් ඕනේ. எங்களுக்கு டிக்ஷனரி ஒன்று வேணும். අපිට එක එක ඒවා ඕනේ. දැන් දේශනා කරන්න මේ වගේ ආපුවාම இப்படிப்பட்டவங்க பிரசங்கம் பண்ண வந்துட்டாங்கன்னா අපි ඇවිල්ලා එන්සයික්ලෝපීඩියා සරව මේවා තියාගෙන තමයි දේශනා අහන්න ඕනේ. என்சைக்ளோபீடியா அதே போல எல்லா டிக்ஷனரி அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் பிரசங்கம் கேட்கணும். මේ අයට කෑමට යාඥා කරන්න කියනකොට உங்களுக்கு நாங்க ஜெபிக்க சாப்பாடுக்கு ஜெபிக்க சொல்லிட்டோம்னா ඒගොල්ලෝ කියන්නේ ස්වාමීන් අපේ ඉදිරියේ තබා තිබෙන මේ කාබෝහයිඩ්‍රේට් ප්‍රෝටීන්ස් ඇතුළත් මේ දේවල් මේකෙන් අපිට කිසිම sugar levels නගින්න හොඳ නැහැ. 130ට වැඩි අපේ සිස්ටොලික් නගින්න බෑ. ඩයස්ටොලික් 70න් පල්ලෙහාට බහින්න බෑ. ස්වාමීන් වහන්සේ ආකාරව ස්පර්ශ කරන්න හරිද? හරි වදයක්. මේ අයත් එක්ක කතා කරන්න ගියොත් හරි වදයක්. இப்படிப்பட்டவங்களோட பேச போனா ரொம்ப கஷ்டம். ඉතින් මම මේ ප්ලේන් එකේ ගියා කියන මොන ප්ලේන් එකද? Boeing 777ද A330ද A340ද මොකද? ඉතින් ඒරපේ අර ආතේ අනේවා. ஏரோப்ளைன்ல போனோம் அப்படின்னு சொன்னா அவங்க A330 அதான் இதா பஸ் அது இதான்னு எல்லாம் கேட்பாங்க. හරිද? මේ අයව දැකලා තියෙනවද? இவங்களை கண்டிருக்கீங்களா? අන්න ඒ අයටත් දෙවියන්වහන්සේ ආදරේ. இப்படிப்பட்டவங்களே ஆண்டவர் நேசிக்கிறார். God loves those people who talk in mega detail, all this minute, not like the Matthew type, but the high elite, doctors, lawyers. මේගොල්ලෝ තමයි lawyer ලා doctor ලා වෙන්නේ. இப்படிப்பட்டவங்க தான் லாயர் டாக்டரா மாறுவாங்க. මේ අපේ එක්කෙනෙක් හිටියා ශෙනිකා. இப்போ எங்கட ශෙනිකාගේ මොලේ ඒ වගේ තමයි. යාට මම සන්ඩේ ස්කූල් ගන්න මේ පොඩි ළමයා මගෙන් සන්ඩේ ස්කූල් ඉගෙන ගන්නකොට එයා අහන ප්‍රශ්න මට අපි හිතන්නේ මේ නෝවා කාලේ වැස්ස වැහලා වතුර ආවා කිව්වනම් මිනිස්සු පිළිගන්නේ. இப்போ எங்கட காலத்துல வந்து நாங்க நோவரோட காலத்துல மழை பெஞ்சிச்சு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவாங்க. මේ මාවිල් මට ගහ යට ඉඳගෙන මං ශෙනිකට උගන්වනවා. இப்போ மரத்துக்கு கீழ இருந்து ஷெனிகாவுக்கு நான் படிச்சு கொடுக்குறேன் மாவில் மாடையில. මං කිව්වා වැස්සා වතුර ආවා
ලෝකේ විනාශ වුණා. இப்போ மழை பெஞ்சிச்சு தண்ணி வந்துச்சு உலகம் முழுக்கவும் அழிஞ்சு போயிடுச்சு அப்படி. එළමයා කියනවා මට can't be no pastor. එහෙම වෙන්න බෑ. பாஸ்டர் அப்படி நடக்காது தானே பாஸ்டர் அப்படின்னு அந்த புள்ள சொல்லு. මං හිතුවා I say I am the pastor here. You better listen to what I say. මමනේ pastor. நான் மனசுல நினைச்சேன் ஐயோ நான் தானே பாஸ்டர் நான் சொன்னது நீ இந்த புள்ள கேட்கணும் அப்படி. මම ඇයි කියන්නේ why do you say like that? ஏன் அப்படி சொல்ற? එයා මට කියනවා அது அந்த புள்ள எனக்கு சொன்னுச்சு පොළොවේ තියෙන වතුරනේ වාෂ්ප වෙලා ආපහු අහින්නේ. இப்போ பூமியில இருக்கிற தண்ணி தானே அப்படியே ஆவியாகி மழையா பெய்யுது. ඉතින් ලෝකේ වැහෙන්න තරම් වහිනවා නම් එච්චර වතුරක් වාෂ්ප වෙලා යන්නේ බෑ. இப்போ முழு உலகமே அழியிறனா பூமியில இருந்து அந்த அவ்வளவு தண்ணி ஆவியாகி එදා මං තීරණයක් ගත්තා. அன்று நான் தீர்மானிச்சேன் සන්ඩේ ස්කූල් උගන්වන්නේ නැහැ කියලා. சண்டே ஸ்கூல் கற்றுக் கொடுக்க மாட்டேன். මේ වගේ මූලකාරයොත් එක්ක අසුභාරංචි දේශනා කරන්න හරි අමාරුයි. இப்படிப்பட்டவங்க மூளை இருக்கிறவங்களோட கஷ்டம் சீசன் சொல்றேன். යේසුස් වහන්සේ වතුරෙන් ඇවිදගෙන ගියා. இயேசு தண்ணீரிலே நடந்து போனார். ඇයි ඇවිද්දේ? ஏன் நடந்து போனார்? කීයට විතරද ඇවිද්දේ? எத்தனை மணிக்கு நடந்து போனார்? මොන වගේ වතුරක්ද ඒක? அது எப்படிப்பட்ட தண்ணி? අයිස් කැටද? அது ஐஸ் கட்டியா? ලුණුද? அது உப்பா? තේරෙනවද මං කියන එක? நான் சொல்றது புரியுதா? So these types of brains are hard to manage. So to preach the gospel to them, my goodness, it's horrendous. The what English is that? Huh? What was I going to say? It's very difficult. Horrendous. ඒ නිසා දෙවනාන්ස බැලුවා. அதனால ஆண்டவர் பார்த்தார் අර ගෝලයෝ 12 දෙනයින් එකෙක්වත් ඕකට හරියන්නේ නැහැ. இந்த 12 சீஷர்கள்ல யாருமே இதுக்கு சரி வர மாட்டாங்க. පස්සේ කාලේ ගැලවෙම ලබලා ආවා දොස්තර මහත්තයෙක්. பிறகு ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்டு வந்தாரு ஒரு டாக்டர் ලූක් කියලා. லூக்கான்னு. එයාට කිව්වා මරෙන් උඹ ලියපන් සුභාරංචි. அவருக்கு ஆண்டவர் சொன்னார் வா இதை எழுது அப்படின்னு. ඉතින් ලූක් සුභාරංචි පොත ඔයගොල්ලෝ කියවලා බැලුවොත් இப்ப லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா දොස්තරගේ භාෂාවකින් තියෙනවා. ஒரு டாக்டருடைய மொழியில அது இருக்கும். So if you read the book of Luke, you will see a doctor's way of presenting the gospel. ඒ කියන්නේ දොස්තර මහත්තයෙක් තියෝෆිලස් කියන තවත් දොස්තර මහත්තයෙකුට සුභාරංචි දේශනා කරනවා. தியோஃபிலோஸ் என்கிற இன்னொரு ஒரு டாக்டருக்கு ஒரு டாக்டர் எழுதுகிற ஒரு கடிதம். ලූක් සුභාරංචි මොන වගේද දන්නවද? இப்ப லூக் சுவிசேஷ புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம் தெரியுமா? ඕගොල්ලෝ දොස්තර කෙනෙක් ගාවට ගියා. நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போனீங்க. එයා ඔයාව හොදිසි කරලා බලලා அவர் உங்களை அப்படியே எல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு කියනවා අර තව දොස්තර කෙනෙක් ගාවට මම ආව යවන්නම්. நான் இன்னொரு டாக்டர் கிட்ட உங்களை அனுப்புறேன். මේ ලියුම දෙන්න කියලා. இந்த 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 கடிதத்தை கொண்டு போய் கொடுங்க. එයා ටක් ගාලා කස කස කරලා ලියලා එන්ලොප් එකකට දාලා අලවලා උගලන්ට දෙනවා. அவர் எல்லாத்தையும் அப்படி எல்லாம் டீட்டெயிலா எழுதிட்டு அவங்ககிட்ட மடிச்சு அப்படி என்வலப்ல போட்டு கொடுப்பாங்க. ඕගොල්ලෝ ගෙදර ඇවිල්ලා ඒක හොරෙන් කරලා බලනවා මේ දොස්තරයා අනිත් දොස්තරයාට මොකද්ද ලියුවේ කියලා. நீங்க வீட்டுக்கு வந்து கள்ளத்தனமா அதை உடைச்சு நீங்க விரிச்சு பாப்பீங்க அதுல என்ன எழுதி இருக்காரு என்ன டாக்டருக்கு எழுதி இருக்காரு. මෙලෝ දෙයක් තේරෙන්නේ නැහැ. ஒரு மண்ணாங்கட்டியும் வேறங்காது நம்ம. මොකද්ද මේ ලියලා තියෙන්නේ? என்ன எழுதி இருக்காரு? இந்த அனுபவம் இருக்கா? ඒ වගේ තමයි ලූක් සුභාරංචි පොත. இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த லூகாஸ். So Luke was a doctor who was writing this gospel to Theophilus, another doctor. Both were proselyte Jews from being Greeks. So you come across the first century medical terminology in the gospel of Luke. ඒ කියන්නේ පළවෙනි ශතවර්ෂයේ කාලේ முதலாம் நூற்றாண்டிலே அந்த காலத்திலே දොස්තරවරු අතර පාවිච්චි කරන ඒ භාෂා ශෛලිය තමයි ඔක ලියලා තියෙන්නේ. இந்த வைத்தியர்கள் இடத்திலே பாவித்த அந்த அந்த பாஷை முறை தான் அந்த இடத்துல இருக்குது. ඒ වගේ අයටත් දෙවියන් වහන්සේ ආදරය කරනවා. அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ඔන්න දැන් හතරවෙනි මොලේ. இந்த நாலாவது வர்க்கம் මේක ආත්මික මොලේ. இது ஆவிக்குரிய மூளை. You know the fourth kind is the spiritual brain. ඒගොල්ලන්ගේ මොලේ මේ ලෝකේ නැහැ. அவங்களுடைய மூளை இந்த பூமியிலே இருக்காது. හැම දෙයක්ම ඒගොල්ලෝ නිකන් අර අස්වාභාවික ස්වභාවයෙන් පිට තමයි ඒගොල්ලෝ ජීවත් වෙන්නේ. அவங்க அப்படியே அந்த ஆவியில அப்படியே அந்த வேற உலகத்துல தான் வாழுவாங்க. ගැලවීම ලබලා නැත්තම් அவங்க ரட்சிக்கப்பட்டு இல்லாட்டி මේ අය තමයි භාවනාවට යොමු වෙන්නේ. இப்படிப்பட்டவங்க தான் இந்த தியானத்துக்கு போறவங்க. මේගොල්ලෝ තමයි අර අමුතු ඔය පොත් එහෙම කියවගෙන කියන ස්වභාවයට පිට තියෙන දේවල් තමයි මේගොල්ලන්ට ඕන.
ඕනේ. அதாவது அவங்களுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தான் அவங்க தேடி பார்ப்பாங்க. ඒගොල්ලෝ මොන වගේ චිත්‍රපට දන්නවද බලන්න அவங்க කැමති. எப்படிப்பட்ட படம் எல்லாம் பார்க்க விருப்பம் ඒ தெரியுமா? කියන්නේ අර සාමාන්‍ය මිනිස්සුන්ගේ කතා නෙවෙයි. சாதாரண மனுஷங்களுடைய கதை இல்ல. ඒ කියන්නේ මේ හොල්මන් කතා இந்த பேய் பிசாசுட கதைங்க. මේ අර ග්‍රහයෙන් මේ ග්‍රහය මොනවාද ඒ වගේ අර නිකන් හොල්මන් බ්‍රේන් එකක්. அதாவது அந்த கிரகத்துல இருந்து இங்கிட்ட அடுத்த கிரகத்துக்கு போறது இந்த மாதிரியான அந்த மூளை தான் அவங்களுக்கு இருக்கு. ඒ අය ගැලවීම ලබලා ආවොත් இவங்க ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னா හොල්මන් තමයි. அவங்க பேய் தான். අඩි 3ක ඉහළින් තමයි ඒගොල්ලෝ පියාසර කරගෙන ඉන්නේ. පල්ලි එනකොටත් නිකන් කියාගෙන ඉන්නේ. දැකලා තියෙනවද? அவங்க 3 அடி உயரத்துல தான் அப்படி பறந்து வருவாங்க, ஆவியில தான் அப்படி அலைவாங்க. ඒ කියන්නේ සුද්ධකම පිරිතිරි ගලා යනවා. அவங்க சும்மா அந்த பரிசுத்தத்துல அப்படி நிரம்பி வழிவாங்க. හැම දෙයක්ම දකින්නේ ආත්මිකව. அவங்க எல்லா விஷயத்தையும் பார்க்கறது ஆவிக்குரிய விதத்துல. ෆෑන් එක වැඩ කරේ නැහැ නේ. අර ෆෑන් එක වැඩ කරන්නේ නැහැ නේ. அந்த ஃபேன் வேலை செய்யல தானே? යක්ෂයා බාධා කරලා තියෙනවා. பிசாசு தடை செய்து வைத்திருக்கிறான். ඒකට කවුරු හරි ඒක හදලා ඒක කැරකුණා නම් දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා ස්වාමීන් වහන්සේ අපිට ෆෑන් එක දැන් වැඩ කරන්න උදව් அதை யாராவது செஞ்சு அது வேலை செய்ய வச்சுட்டாங்கன்னா அப்போதான் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, அந்த ஃபேனை வேலை செய்ய வச்சதுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லுவாங்க. සල්ලි නැතුව ණය ඉල්ලන්න ගිහිල්ලා காசு இல்லாம கடன் வாங்க போயிட்டு කවුරු හරි ණයට සල්ලි දුන්නත් දෙවියන් වහන්සේ දුන්නා. யாராவது கடன் கொடுத்தாங்களோ ஆண்டவர் தான் எங்களுக்கு தேவையை சந்தித்தார். මේගොල්ලෝ මොට්ට විදියට හයියෙන් එලවගෙන ගිහිල්ලා හැප්පුණා නම් යකා හැප්පෙව්වා. இவங்க முட்டாள்தனமா அப்படியே வேகமா ஓட்டிக்கிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆனாலும் சொல்லுவாங்க பிசாசு தான் இதை செஞ்சான். තේරෙනවද මං කියන එක? நான் சொல்றது புரியுதா? ඇත්තට ඒවා තියෙනව නැතුව නෙවෙයි. அது உண்மைதான், அது எல்லாம் இருக்குதான். යක්ෂයා කියන ප්‍රශ්නක් තියෙනවා, දෙවියන් වහන්සේ විසඳන ප්‍රශ්නක් තියෙනවා. பிசாசு கொண்டு வர பிரச்சனைகள் இருக்கு, ஆண்டவர் கொண்டு வர விஷயங்களும் இருக்கு. අපි තෙලට අද ගන්න ප්‍රශ්නක් තියෙනවා. ஆனா சில விஷயங்கள் நாங்க கொழுப்புல எங்களுக்கு வர்ற விஷயங்களும் இருக்குதான். මේ වගේ මොලේ තියන අයට අර තෙල ගල මල ඒවා මොනවත් නැහැ. இப்ப இப்படிப்பட்ட மூளை இருக்கிறவங்களுக்கு இந்த கொழுப்பு இந்த விஷயம் எல்லாம் ஒண்ணுமே விளங்காது. යක්ෂයයි දෙවියන් වහන්සේ ඔය දෙන්න තමයි හැම දෙයක්ම රන් කරන්නේ. ஆண்டவர் அதுக்கப்புறம் பிசாசு, இந்த ரெண்டு விஷயம் தான் அவங்க மூளையிலேயே ஓடுற விஷயம். ඍණාත්මක වෙන හැම දෙයක්ම කරන්නේ යකා, ධනාත්මකව වෙන හැම දෙයක්ම කරන්නේ දෙවියන් වහන්සේ. நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யறான் அது ஆண்டவர், கெட்ட விஷயம் எல்லாம் செய்யறது பிசாசு. So this holy brain, thinks that everything happens between God and the devil. If anything negative happens, it's the devil. And if anything good happens, it's God. දැන් මම එක්සෑම් පාස් වුණාද? இப்ப நான் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டேன்னா දේව කරුණාවෙන්. ஆண்டவருடைய கிருபை. මම ෆේල් වුණාද? இப்ப நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா ඒ යකා පාර ගැහුවා. பிசாசு என்ன தாக்கிட்டான். හරිද? ඔයා වැස්සේ තෙමිලා එම්බිරිසාවක් ඇදගත්තත් ඔයා පසුතැවෙන්න ඕනේ. இப்ப மலையில நனைஞ்சு நீங்க உங்களுக்கு சளி வந்துருச்சுனாலும் நீங்க மனம் திரும்பணும். ඒ වගේ ආත්මිකයි. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ඒ වගේ අයට සුභාරංචිය දේශනා කරන්න ගියොත් அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்க சுவிசேஷம் சொல்ல போனோம்னா ගොපලු රාත්‍රී කාලේ හිටියා ඒව වැඩන්නේ. இந்த ராத்திரி நேரத்திலே மேய்ப்பர்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள், இதெல்லாம் தேவை. මරියතුමි ජෝසප්ව කසාද බඳින්න හිටියා ඒවත් ඒගොල්ලන්ට වැඩන්නේ. இந்த மரியாள் யோசேப்பை திருமணம் செய்ய நிச்சயித்திருந்தால் இதெல்லாம் தேவையில்லை. ඒගොල්ලන්ට යේසුස් වහන්සේ බෙත්ලෙහෙම් වල ඉපදුණා ඒකත් වැඩන්නේ. அவங்க இயேசு பெத்லஹேம்ல பிறந்தார், இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. තේන ඒගොල්ලන්ට කෙලින්ම ආසෙන් එන්න ඕනේ දේවල්. அவங்களுக்கு எல்லாம் வானத்துல இருந்து வரணும். දේවනාස කිව්වා යොහන්ට යොහන් මේ වරේ. இப்ப ஆண்டவர் சொன்னார் யோவானுக்கு வா இங்க. අර වගේ වුණත් මම මවලා තියනවා නේ. இந்த இப்படிப்பட்ட மூளை இருக்கவங்கள நான் படைச்சிருக்கேன். ඒ අයට සුභාරංචියක් දෙන්න ඕනේ. அவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லணும். ඔලියපම් බලන්න සුභාරංචිය. நீ கொஞ்சம் இந்த எழுது பாப்போம் சுவிசேஷம். එතකොට දැන් යොහන් ලියන්න ගන්න ස්වාමීනි බෙත්ලෙහෙම් වලින් පටන් ගන්නද නාසරෙත් වලින් පටන් ගන්නද මොකද්ද? ஆண்டவரே நாசரேத்துல இருந்து தொடங்கவா பெத்லஹேம்ல இருந்து தொடங்கவா? පටන් ගන්න මේදී වාක්‍යano හිටියා කියලා ලියපන්. இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு ஆரம்பி அப்படி. වාක්‍යano දෙවියන් වහන්සේ සමග සිරිස එක කියලා ලියපන්. வார்த்தை தேவனோடு இருந்தது என்று எழுது. ඒ වාක්‍යano දෙවියන් වහන්සේ ව සිරිස එක அந்த කියලා. வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு எழுது அப்படி. ඒව තමයි යොහන් 1:1 කියන්නේ. அப்படிதான் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுது. God inspired John to write, in the beginning was the word was with God and the word was God. Okay, so nothing from the word, it starts from eternal past in the beginning. ඊට පස්සේ එමේට ගෙනල්ලා ඒක මාංශවත් වුණා කියලා ලියපන්. அப்படியே எல்லாம் எழுதி அந்த வார்த்தை மாம்சமாய் வந்தது அப்படின்னு எழுது அப்படின்னு அவருக்கு சொன்னார். යොහන් සුභාරංචි පොත ඔහම තමයි. யோவான் சுவிசேஷ புத்தகம் இப்படிதான். ඒකේ අර අනම්මනම් හාස්කම් මොනවත් නැහැ, හාස්කම් 7යි ලියලා තියෙනවා. அந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 7 அற்புதங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு, மத்த இதுவும் சொல்லப்பட்டில்லை. ඒ වගේම යේසුස් වහන්සේ උපමා කතා කරන්නේ නේද ගොඩක්? இயேசு நிறைய உவமைகளை பேசினார் தானே. ඒ උපමා එකක්වත් ලියන්න දුන්නේ නැහැ සුදාත්මන් වහන්සේ. அந்த ஒரு உவமை கூட இதுல எழுத கொடுக்கல. ඒ යොහන් ඔය පොත ඉවර කරේ
யோவான் இந்த புத்தகத்தை முடித்தது upset එකේ. மனவேதனையோடு. You know, when John finished writing, he was completely dissatisfied. Read John chapter 25 and the last verse. யோவான் 24 අන්තිම පදයේ කියවන්න එයා බලන්න කොහොම දුකින් ඉවර කරනවද කියලා. யோவான் சுவிசேஷ புத்தகத்துல கடைசி வசனத்தை வாசிங்க. ටග්ගල කියවන්නකෝ. මේ ගැන සාක්ෂි දෙන්නව මේ දේ ලිව්වව ගෝලයා මොහුය. මොහුගේ සාක්ෂිය සැබෑ බව අපි දනිමු. නෑ. අන්තිම පදය 25. යේසුස් වහන්සේ කළ වෙනත් බොහෝ දේවල් දැත්තේය. ඒවා එකින් එක ලියන ලද්දේ නම් ලියනු ලබන පොත් දරන්ට ලෝකයේ මදියයි සිතමි. Jesus did many other things as well. If every one of them were written down, I suppose that even the whole world would not have room for the books that would be written. தமிழ் வாசிச்சிருக்கீங்களா? இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். ஆமென். දුකෙන් ලියන්නේ. துக்கத்தோடு எழுதுகிறார். අපරාධ යේසුස් වහන්සේ කරපු තව බොහෝ දේවල් තියෙනවා. இயேசு செய்த நிறைய விஷயங்கள் இருக்கு. ඒව මොනවත් මට ලියන්න දුන්නේ නැහැ. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் எழுத எனக்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அவைகள் எழுதினால் ඒ පොත් තියන්න මේ ලෝකෙ ඉඩ නැති වෙයි. அந்த புத்தகங்கள் வைப்பதுக்கு இடம் போதாது. ඒ වගේ අප්සෙට් එක ලියලා ඉවර කරා. அவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு எழுதி முடிக்கிறார். So that was a sort of a despondent expression of John where he says there are so many other things that Jesus did and I don't have the permission to write, and if I write there will be no room on earth to keep those books. දැන් ඔයගොල්ලන්ට තියෙනවද මොළ වර්ග හතර? இப்போ உங்களுக்கு புரியுதா 4 விதமான இந்த மூளைகள்? පළවෙනි එක අර වගේ ගොඩාක් විස්තරාත්මක මොලේ. முதலாவது மூளை அந்த எல்லா விவரமும் தேவைப்படுகிற ஒரு மூளை. දෙවෙනි එක හදිසි මොලේ. இரண்டாவது அவசர மூளை. තුන්වෙනි එක අර දැනුමින් පිරිච්ච මොලේ. மூணாவது அந்த அறிவிலே நிறைந்த மூளை. හතරවෙනි එක ආත්මික මොලේ. நாலாவது ஆவியிலே நிறைந்த மூளை. So the detail seeking brain, the hasty brain, and the informative brain, and the holy brain. These are the 4 brains that we have. I don't know which one you belong to. ඔගොල්ලෝ කොකටද අයිති කියලා ඔගොල්ලොම බලා ගන්න. நீங்க இதுல எந்த குழுவை சேர்ந்தவர்கள் என்று நீங்களே தேடி பாருங்க. හැබැයි මේකෙන් මම කියන්න හදන්නේ මොනවද ஆனா දන්නවද? இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல போவது என்ன தெரியுமா? දෙවියන් වහන්සේ හැම මිනිස්සෙකුටම ආදරේ. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். හැම මිනිස්සෙකුටම සුභාරංචිය දීලා. எல்லாருக்கும் ஆண்டவர் சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். දැන් කිව්වේ මේ මොන වගේ සුභාරංචි පොත් 4 ලියලා තියෙනවද කියන එකනේ. நான் எப்படிப்பட்ட சுவிசேஷ புத்தகம் எழுதப்பட்டிருக்குன்னு தானே சொன்னேன். දැන් ඒවායේ දෘෂ්ටි කෝණ පෙන්වන්න යනවා දැන්. இப்ப அவைகளுடைய கோணங்கள் அவைகளுடைய பரிணாமங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். Now we pondered upon the style in which these gospel writers wrote, okay? Now let's go into the angles in which these gospels were written. යේසුස් වහන්සේගේ ඒ කතන්දරේම இயேசுனுடைய அதே கதையை මොන දෘෂ්ටි කෝණයෙන්ද මේ 4 දෙනා ලියලා තියෙන්නේ? இந்த 4 நபர்களும் எந்த பார்வையில் அவைகளை எழுதி இருக்கிறார்கள் என்று பாருங்க. සුභාරංචි පොත් 4 කියවනකොට இப்ப 4 புத்தகங்களை நீங்க வாசிக்கிற நேரம் මතෙව් කියන සමහර කතා ලූක් එකේ නැහැ. மத்தேயு சொல்லுகிற சில விஷயங்கள் லூக்காவிலே இல்லை. ලූක් කියන සමහර කතා මාක් කියනවා වෙන විදියට. லூக்கா சொல்லுகிற சில விஷயங்கள் மாற்கு சொல்லுகிறார் ஆனால் வேற விதத்துல. දැන් ප්‍රශ්නේ තියෙන ඕගොල්ලෝ ඔවා කියනකොට හිතයි අඩේ මේක මෙහෙම එකක් තියෙනවා මේක මෙහෙම එකක් තියෙනවා මේක හරියද අරක හරියද එහෙම. இப்ப நீங்க வாசிக்கிற நேரம் இது சரியா அது சரியா இதுல எது சரி அப்படின்னு நீங்க குழம்புவீங்க. When you read these gospels you will come across some apparent contradictions. You will think why does he say that, why does he say this? එක උදාහරණයක් දෙන්නද ඔයගොල්ලන්ට? இப்ப நான் ஒரு உதாரணத்தை தரவா. දැන් මතෙව් 3 අන්තිම පදයේ කියවන්නකො පොඩ්ඩක්. Let's go to Matthew chapter 3 and the last verse. மத்தேயு 3வது அதிகாரம் கடைசி வசனம். මේ අර වගේ අර වෙනස දකින්න. හරිද? මම වෙනසක් පෙන්වන්න හදන්නේ. තවද මොහු මාගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයාය. මොහු කෙරෙහි තා ප්‍රසන්නව සිටිමි අහසෙන් හඬක් විය. Okay. தமிழ்ல வாசிங்க பாப்பா. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. And a voice from heaven said, this is my son whom I love, with him I am well pleased. එතකොට මේ යේසුස් වහන්සේ බෞතිස්ම අරගෙන උඩට ආවයින් පස්සේ இயேசு ஞானஸ்நானம் பெற்று மேலே வந்ததுக்கு பின்னர் ශුද්ධාත්මයන් වහන්සේ උන්වහන්සේ කෙරෙහි ආවනේ.
இயேசுவின் மேலே பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கினார் தானே. එතකොට අහසෙන් පියාණන් වහන්සේ කතා කරලා කියනවා அப்ப வானத்திலிருந்து பிதா அழைத்து சொல்லுகிறார், මොහු මාගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයාය මොහු ගැන මා ප්‍රසන්න වෙමි කියලා. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று. එතකොට පියාණන් වහන්සේ කාටද කතා කරන්නේ? இப்ப பிதா யாரிடத்திலே பேசுகிறார்? එතන හිටපු මිනිස්සුන්ට. அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு, යේසුස් වහන්සේට නෙවෙයි. இயேசுவுக்கு அல்ல. හරිද? So according to this, when Jesus received water baptism and when the Holy Spirit descended upon him, the Father spoke to the others, stating, "This is my beloved Son." The Father did not talk to Jesus. But let's go to John chapter 3 and verse 21. Api Luke තුන්වෙනි පරිච්ඡේදයේ லூக்கா 3வது அதிகாரம் අපි 21 වෙනි පදේ ඉඳලා බැලුවොත් 21வது வசனத்திலிருந்து வாசிச்சு பார்த்தா 22 බැලුවොත් 22வது வசனத்தை வாசித்து பார்த்தால் verse 22 says, "And a voice came from heaven, You are my son, whom I love. With you I am well pleased." සුද්ධාත්මයන් වහන්සේ රූපාකාරයෙන් පරයෙකු මෙන් උන්වහන්සේ පිටට බැස්සේක. එවිට නුඹ මාගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයාය. නුඹ කෙරෙහි ඉතා ප්‍රසන්නව සිටිමි අහසෙන් හඬක් නික්මායේය. வாசிங்க. பரிசுத்த நீர் என்னுடைய நேசம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. එතකොට ලූක් මොනවද කියන්නේ? இப்ப லூக்கா என்ன சொல்லுகிறார்? ඒ හඬ යේසුස් වහන්සේට කතා කරා. அந்த சத்தம் இயேசுவுக்கு பேசியது என்று. ඔබ මාගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයා. நீர் என்னுடைய நேசகுமாரன். මතෙව් මොනවද කියන්නේ? மத்தேயு என்ன சொல்லுகிறார்? ඒ හඬ අනිත් අයට කතා කරාලු. அந்த சத்தம் மற்றவர்களுக்கு பேசியதா. මොහු මාගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයා. அவர் என்னுடைய நேசகுமாரன் என்று. You see, Matthew says the voice spoke to the others, not to Jesus. Whereas Luke says the voice spoke to Jesus and not to others. So who is telling the truth here? කවුද ඇත්ත කියන්නේ? இப்ப இந்த இடத்துல யார் உண்மையை சொல்றது? වැඩේ තියෙන දෙකම වුණා. இப்ப ரெண்டு நடந்துச்சு. පියාණන් වහන්සේ යේසුස් වහන්සේටත් කියලා பிதா இயேசுவுக்கும் சொல்லி ඒ වෙලේම අනිත් අයටත් කිව්වා. அதே நேரத்துல மற்றவர்களுக்கும் சொன்னார். අරයා එකක් කියනවා මෙයා එකක් කියනවා අනිත් එක කිව්වේ නැහැ. එච්චරයි උනේ. ஒருத்தர் ஒன்றை சொல்லுகிறார், மற்றதை சொல்லவில்லை. அதுதான் நடந்துச்சு. So one person highlights on what happened, one thing, and the other person highlights on the other without telling the other thing. So there is no contradiction. We need to understand why it happened. මේකේ මේ විරුද්ධත්වයක් නෙවෙයි උතන තියෙන්නේ, බොරුවක් නෙවෙයි උතන තියෙන්නේ. இந்த இடத்துல இருக்குது ஒரு பொய் இல்ல. නමුත් ඒ අයට ඕන දේ ඒගොල්ලෝ ප්‍රකාශ කරනවා අර දෘෂ්ටි කෝණය අනුව. ஆனால் அந்த இடத்துல இருக்கிறதை அவர்கள் பார்த்த விதத்தில் அவர்கள் சொல்லுகிறார். තේරෙනවද ඔයගොල්ලන්ට? ඒ නිසා මේ හතර දිනාගේ දෘෂ්ටි කෝණය ඉක්මනින් මම කියන්න. அதனால இந்த 4 பேருடைய அவர்கள் பார்க்கிற விதங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ඊළඟ ඉරිදා ඉඳන් அடுத்த வாரத்துல இருந்து ඒ යේසුස් වහන්සේ ගැන ඔය සුභාරංචි පොත් 4 යේසුස් වහන්සේ මොන විදියටද ඉන්නේ අපේ ජීවිතේට ඒ විදියට උන්වහන්සේ ඉන්න ඕනේ කියන එකයි මම උගන්වන්න යන්නේ. இயேசு இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களை எப்படி வெளிப்படுகிறார், அவை எப்படி எங்களுக்கு பயன்படுகிறது என்ற விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். දැන් අපි බලමු දෘෂ්ටි කෝණ හතර මොකක්ද කියලා ඉක්මනින් ඉවර කරන්න. 4 கோணங்களையும் பார்ப்போம். මතෙව් යේසුස් වහන්සේව පෙන්වන්නේ මොනවා වගේද දන්නවද? மத்தேயு இயேசுவை காட்டுகிறது எந்த விதத்துல தெரியுமா? රජතුමෙක් හැටියට. ஒரு ராஜாவாக. You know, Matthew is showing Jesus as a king. රජ. එතකොට මතෙව් පොතේ අපි දකින යේසුස් වහන්සේ මොන යේසුස් වහන්සේද? இப்ப மத்தேயு புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிற இயேசு எப்படிப்பட்ட இயேசு? රජතුමා. ஒரு ராஜா. රජතුමා හැටියට උන්වහන්සේ කරපු දේවල් විතරයි ලියවිලා තියෙන්නේ. ஒரு ராஜாவாக இயேசு செய்கிற எல்லா விஷயங்களும் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. அவைகள் மட்டும். යේසුස් වහන්සේ රජතුමා හැටියට නොවන අවස්ථා තියෙනවනේ. இப்ப இயேசு ராஜாவாக இல்லாத சந்தர்ப்பங்கள் இருக்குதானே? ඒව මොනවත් මතෙව් ලියන්නේ නැහැ. அவைகள் ஒன்றையும் மத்திய எழுதல. දැන් යේසුස් වහන්සේ බොහෝ දේවල් කතා කරනවානේ. இயேசு அநேக காரியங்களை பேசினார் தானே? ඒකේ රජතුමා හැටියට කතා කරපු දේවල් විතරයි මෙයා ලියන්නේ. ராஜாவாக இயேசு பேசின விஷயங்களை மட்டும்தான் இவர் எழுதுகிறார். ගොඩක් හාස්කම් යේසුස් වහන්සේ කරනවානේ. அநேக அற்புதங்களை இயேசு செய்கிறார் தானே? ඒකේ රජතුමා හැටියට මොන හාස්කම් කරාද ඒවා විතරයි ලියන්නේ. ஒரு ராஜாவாக என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அவைகளை மாத்திரமே இவர் எழுதுகிறார். එතකොට මතෙව් පොතේ අපි දකින යේසුස් වහන්සේ සේවකයානෝ නෙවෙයි, මනුෂ්‍ය පුත්‍රයා නෙවෙයි, දේව පුත්‍රයා නෙවෙයි, මොනවත් නෙවෙයි, උන්වහන්සේ රජතුමා. තේරෙනවද? மத்தேயு புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற இயேசு ஒரு தேவகுமாரனாகவோ வேற எந்த ஒரு விதத்திலே நாங்கள் அவரை பார்க்க முடியாது. அவரை ராஜாவாக மட்டும்தான் பார்க்கலாம். Jesus is shown in the Gospel of Matthew as the king to the Jews. Matthew was writing to the Jews, showing Jesus as king. So the miracles of Jesus, the dialogues of Jesus, everything that Jesus performed and what happened around Jesus were not inscribed unless it has a connotation where it shows Jesus as a king.
හරිද? ඔකට තේරෙනවද මං කියන එක? இப்ப நான் சொல்றது புரியுதா? එතකොට මතෙව් පොතේ යේසුස් වහන්සේ රජතුමා. மத்தேயு புத்தகத்திலே இயேசு ராஜாவாக காட்டப்படுகிறார். කාටද එහෙම රජතුමා හැටියට පෙන්වන්නේ? யாருக்கு ராஜாவாக மத்தேயு காட்டுகிறார்? යුදෙව්වන්ට. யூதர்களுக்கு. ඇයි? ஏன்? ඒගොල්ලෝ රජතුමෙක් එන්න ඕන කියලා බලාගෙන ඉන්නවනේ. அவர்கள் ராஜா வர வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தானே? ඒගොල්ලෝ අර හිතාගෙන ඉන්නේ අර සාමාන්‍ය රජ කෙනෙක් වගේ අශ්වය පිට එයි කියලානේ. அவர்கள் நினைத்து கொண்டிருப்பது ஒரு சாதாரண ராஜா மாதிரி அந்த குதிரை மேல வருவார் என்று தானே? යේසුස් වහන්සේ නිකන් තැනක ඉපදුනේ. இயேசு ஒரு சாதாரண ஒரு இடத்துல தானே பிறந்தார். කොටලුව බැටනේ කොටලුව උඩනේ ගණන් කරේ. ஒரு கழுதையின் மேலே ஏறி தானே அவர் போனார். ඒගොල්ලෝ යේසුස් වහන්සේව රජ කෙනෙක් හැටියට දැක්කේ නැහැ. அதனாலே அவர்கள் இயேசுவை ராஜாவாக பார்க்கவில்லை. මතෙව් ඒගොල්ලන්ට පෙන්නනවා හලෝ ඔගොල්ලෝ මේ දේවල් දැක්කේ නැද්ද කියලා අන්න එහෙම තමයි ඔය සුභාරංචි පොත ලියන්නේ. அதனால மத்தேயு காட்டுகிறார் இந்த விடயங்களை நீங்கள் ராஜாவாக அவர்களே பார்க்கவில்லையா என்கிற விஷயங்களை காட்டி தான் அவர் அதை எழுதுகிறார். මාක් සුභාරංචි පොත ලිව්වේ மாற்கு சுவிசேஷ புத்தகத்தை எழுதினது රෝමානුවරුන්ට. ரோமர்களுக்கு. The Gospel of Mark was written to the Romans. The Roman religion was a polytheistic one. ඒක ඇල බහුදේවවරු ඉන්න ආගමක්. ரோமர்களுடைய மதங்களை பார்த்தால் அவர்கள் அநேக தெய்வ வழிபாடு உள்ளவர்கள். ඉතින් ඒගොල්ලන්ට මේ දෙවි කෙනෙක් මිනිස්සෙක් හැටියට ආවා කියලා කිව්වනම් කමක් නැහැ. තව එක්කෙනෙක් ආවද කියලා කියයි. அப்ப அவர்களுக்கு ஒரு தேவன் மனுஷனாக பிறந்தார் என்று சொன்னால் இன்னொருத்தர் வந்துட்டாரா அப்படின்னு பார்ப்பார்கள். So to tell them that it's not a new thing if we tell them that God became man, because in their religion so many deities became men and animals and there were so many incarnations. හැබැයි ඒගොල්ලන්ගේ අර දෙවිවරු මිනිස්සෙන් හැටියට එනකොට ஆனால் அவர்களுடைய தெய்வங்கள் மனுஷனாய் வருகிற நேரத்திலே ඒගොල්ලෝ නිකන් හයි ෆයි විදියට ආවේ. அவங்க எல்லாம் பெரிய வல்லவங்களா வந்தாங்க. ඉතින් මාක්තුමා පෙන්නනවා இப்ப மாற்கு காட்டுகிறார் මේ දෙවියන් වහන්සේ ඇත්තටම මිනිස්සෙක් වෙලා එනකොට இந்த தேவன் மனுஷனாக வந்து பிறந்த உண்மையான சம்பவத்திலே සේවකයෙක් හැටියට ආවා කියලා. அவர் ஒரு ஊழியனாக வந்து பிறந்தார். එතකොට ඒගොල්ලෝ අහන එහෙම එක්කෙනෙක් ආවද? அப்படி ஒருத்தர் வந்தாரா කියන්නකෝ කියලා අය අන්න ඒක නිසා. சொல்லுங்களே அப்படின்னு கேட்பாங்க. So Mark was showing this Jesus as a servant to the Romans, right? Then Luke තුමා. அடுத்தது லூக்கா. The Luke තුමා වේද මහත්තයෙක් නේ මං කිව්වනේ. இப்ப லூக்கா ஒரு வைத்தியர் தானே. So we saw Luke as a doctor and he was writing to another doctor, right? තවත් දොස්තර කෙනෙකුට ලියන්නේ. இன்னொரு வைத்தியருக்கு தானே எழுதுகிறார். දැන් එයාත් ග්‍රීක් වරයෙක් හැටියට හිටපු කෙනෙක්. அவரும் ஒரு கிரேக்கராக இருந்தவர். කවුද? අර තියෝෆිලස් කියන එක. அந்த தியோபிலஸ் என்கிற மனிதர். ඒ නිසා ලූක් තුමා ග්‍රීක් වරුන්ට ලියනවා. அதனால கிரேக்கர்களுக்கு அவர் எழுதுகிறார். පෙන්නනවා යේසුස් දෙවියන් වහන්සේ මිනිස්සෙක් හැටියට එනකොට தேவன் மனிதனாக வருகிற நேரத்திலே 100% මිනිස්සෙක් වුණා කියලා. 100% மனுஷனாக வந்தார். මිනිස්සෙක් වගේ ආවේ නෑ. අවතාරයක් නෙවෙයි. மனுஷனாக அப்படி தோற்றமளிக்கவில்லை. ஒரு அவதாரமாக வரவில்லை. ඇත්තටම මිනිස්සෙක් වුණා. அவர் உண்மையான மனுஷனாக වෛද්‍යානුකූලව උන්වහන්සේ මිනිස්සෙක් වුණා කියලා පෙන්වනවා. வைத்திய ரீதியிலே அவர் மனுஷனாக பிறந்தார் என்பதை ஒப்பிட்டு காட்டுகிறார். So Luke the doctor, in talking to a proselyte Greek doctor Theophilus, is writing to the Greeks showing that when God became man, it was not just an incarnation but a real human birth. He was a 100% human being. අවසාන වශයෙන් கடைசியாக යුදෙව්වන්ට யூதர்களுக்கு මේ මිනිස්සෙක් හැටියට ආපු යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ කියලා ඔප්පු කරනවා යෝහන්. இந்த மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறவர் என்பதை ஒப்பிட்டு காட்டுகிறார் யூதர்களுக்கு. The Gospel of John was written to the Jews to show the deity, the divinity of Jesus. මොකද යුදෙවෝ කවදාවත් විශ්වාස කරේ නැහැ දෙවියන් වහන්සේ මිනිස්සෙක් හැටියට එයි කියලා. எனவே யூதர்கள் எப்பயுமே அவர்கள் நினைக்கவில்லை ஒரு தேவன் மனுஷனாக வந்து பிறப்பார் என்று அவர்கள் நம்பவில்லை. දැන් යෝහන් පෙන්නනවා இப்ப யோவான் காட்டுகிறார் යේසුස් මිනිස්සෙක් හැටියට ආවට இயேசு மனுஷனாக வந்ததற்கு උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ. அவர் தேவன். අන්න ඒක පෙන්නනවා. அதை அவர் காட்டுகிறார். So John is proving to the Jews that Jesus the man is actually God incarnate. දැන් අපේ ජීවිතේ දැන් මේකත් එක මම ඉවර කරනවා. இதோடு நான் நிறைவு செய்கிறேன். අපිට යේසුස් වහන්සේ සම්පූර්ණයෙන්ම ඕනේ. இயேசு எங்களுடைய வாழ்க்கைக்கு முழுமையாக தேவை. රජතුමෙක් හැටියට ඕනේ. ராஜாவாக தேவை. සේවකයාණෝ හැටියට ඕනේ. ஊழியனாக தேவை. අපිත් එක්ක ආශ්‍රය කරන තවත් මිනිස්සෙක් හැටියට ඕනේ. எங்களோடு இருக்கிற இன்னொரு மனுஷனாக தேவை. දෙවියන් වහන්සේ හැටියට ඕනේ. தேவனாக தேவை. We need Jesus as the king, the servant, the fellow human being
and God in our lives. දැන් අපේ ජීවිතේ යේසුස් වහන්සේ රජතුමා විතරයි නම් இயேசு எங்களுடைய வாழ்க்கையில ராஜாவாக மாத்திரம் இருந்தால் අපිට 125යි යේසුස් වහන්සේ ඉන්නේ. இயேசு எங்களுக்கு 125% தான் எங்களுடைய வாழ்க்கையில இயேசு යේසුස් இருக்கிறார். වහන්සේ අපිට දෙවියන් වහන්සේ විතරයි නම් இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாக மாத்திரமாய் இருந்தால் අපිට උන්වහන්සේ 125යි ඉන්නේ. இயேசு எங்களுக்கு 125% தான் இருக்கிறார். අපිට යේසුස් වහන්සේ 100ක් ඕනේ නම් இயேசு எங்களுடைய வாழ்க்கைக்கு 100% வேண்டும் என்றால் උන්වහන්සේ මේ කොටස් හතරෙන්ම අපේ ජීවිතේ ඉන්න ඕනේ. இந்த 4 விதங்களிலும் இயேசு எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். If we need Jesus 100%, we need to have him as all these four, not just one. දැන් ඔයාලට තේරෙනවද? இந்த සමහර අයගේ ජීවිතේ சிலருடைய வாழ்க்கையிலே යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ විතරයි. இயேசு தேவனாக மாத்திரமே இருக்கிறார். ඒ නිසා යේසුස් කියන දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය තියෙනවා. இயேசு என்கிற தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. නමුත් යේසුස් කියන රජතුමාගේ ආශිර්වාදය නැහැ. ஆனால் இயேசு என்கிற ராஜாவினுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லை. 125ක් ඉවරයි. 125% இல்லை. යේසුස් කියන සේවකයාණෝගේ ආශිර්වාදය නැහැ. இயேசு என்கிற ஊழியனுடைய ஆசீர்வாதம் இல்லை. තව 125ක්. ඒ කියන්නේ අර 25යි මේ 25යි 150ක් නැහැ. அந்த 25 இந்த 25 செய்து 150% இல்லை. යේසුස් කියන මනුෂ්‍යයා නැහැ. இயேசு என்கிற மனிதன் இல்லை. ඒ නිසා 175ක් නැහැ. 175% இல்லை. ඒ නිසා සමහර අය මාර භක්තිවන්තයි. சிலர் நல்ல பக்தி வைராக்கியமா இருப்பார்கள். සුද්ධයි. பரிசுத்தம். හරිද මාර හෝලි අපි බලු හැම වෙලේම ආඥා කරගෙන ඉන්නේ. சிலர் பார்த்தா வந்து எந்த நேரம் பார்த்தாலும் ஜெபித்து கொண்டே හැම இருப்பார்கள். වෙලේම බයිබලේ මෙහෙම තියෙන. எந்த நேரமும் பைபிளை கையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க. සුදු ඇඳගෙන ඉන්න. வெள்ளை புடுத்திக்கிட்டு இருப்பாங்க. කණ්ඩාසනේ. කණ්ඩාසනේ. சாப்பிட விருப்பம் இல்ல. බොණ්ඩාසනේ. தண்ணி குடிக்க விருப்பம் இல்ல. ටිකක් කනවා ටිකක් බොන හැම වෙලේම සුද්ධව ඉන්නේ. கொஞ்ச நேரம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அப்படியே எந்த நேரம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. දර්ශන දකිනවා අර අපි ටීවී බලනවා වගේ. அந்த தரிசனம் பார்ப்பாங்க, நாங்க சும்மா டிவி பாக்குற மாதிரி. අර අනාගත වාක්‍ය කතා කරනවා අර අපි ඕපාදූප කතා කරනවා වගේ. அந்த தீர்க்க தரிசனம் பேசுவாங்க, நாங்க இந்த புரணி பேசுற மாதிரி. මාර හෝලි. பயங்கர பரிசுத்தம். හැබැයි ஆனா ඒගොල්ලන්ගේ ජීවිතේ ගොඩාක් පැතිවල ආශිර්වාද නැහැ. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அநேக பகுதிகளில் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல. අපි හිතනවා මෙච්චර හෝලි පොරවල්ලා. ஐயோ இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் ඇයි මෙහෙම ඉන්නේ කියලා. ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தோணும். හේතුව මොකක්ද දන්නවද? ஏன் தெரியுமா? අර දෙවියෝ යේසුස් වහන්සේව ෆුල් එකට අරගෙන ඉන්නවා. அந்த தேவனாகி இயேசுவை அப்படியே முழுமையா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. යේසුස් කියන රජතුමා ඒගොල්ලන්ගේ ජීවිතේ නෑ. இயேசு என்கிற ராஜா அவர்களுடைய வாழ்க்கையில இல்லை. යේසුස් කියන සේවකයාණෝ නෑ. இயேசு என்கிற அந்த ஊழியன் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லை. යේසුස් කියන මනුෂ්‍ය පුත්‍රයා නෑ. இயேசு என்கிற அந்த மனுஷகுமாரன் அவருடைய வாழ்க்கையில இல்லை. නවද? புரியுதா? ලබන ඉරිදේ ඉඳන් මම කියලා දෙන්න යන්නේ வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போவது කොහොමද අපේ ජීවිතේ எங்களுடைய எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே මේ යේසුස් වහන්සේව සම්පූර්ණයෙන්ම අල්ලගන්නේ. முழுமையாக இயேசுவை நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கைக்கு How எடுத்துக்கொள்வது? can we embrace the fullness of Jesus as the king, servant, man and God and then enjoy the fullest of the blessings of Jesus? යේසුස් වහන්සේගේ සම්පූර්ණ ආශිර්වාදය එතකොට අපිට ගන්න පුළුවන්. இவை எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இயேசுனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கலாம். දැන් උදාහරණයක් දෙන්නම්කෝ. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். දැන් මාව ගමුකෝ. இப்ப என்ன எடுத்துக்கொள்வோமே? සමහර අයට මම පාස්ටර් විතරයි. சில பேருக்கு நான் பாஸ்டர் மட்டும்தான். ඉතින් පාස්ටර් සුරේෂ්ගේ හැම දෙයක්ම ඒගොල්ලන්ට ලැබෙනවා. அப்ப பாஸ்டர் சுரேஷுடைய எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். සමහර අයට මම ඇවිල්ලා දැන් මගේ දුවට මම තාත්තා. இப்ப பாஸ்டருடைய மகளுக்கு பாஸ்டர் வந்து ஒரு அப்பா. එතකොට එයාට තාත්තා සුරේෂ්ගේ ආශිර්වාද ලැබෙනවා. அப்பா சுரேஷனுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். සමහර අයට මම යාළුවා. சிலருக்கு நான் நண்பன். එතකොට යාළුවා සුරේෂ්ගේ ආශිර්වාද ඒගොල්ලන්ට அந்த ලැබෙනවා. நண்பன் என்கிற அந்த அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும். සමහර අයට මම ඇවිල්ලා මේ ඩොක්ටර් සුරේෂ්. சில பேருக்கு நான் டாக்டர் சுரேஷ். හරි සමහර අයට මම වාත සුරේෂ්. சில பேருக்கு நான் வாத்த சுரேஷ். හරි අර ඒ අයට අර මගේ එක එක මේ පරිමාණ වලින් තමයි හම්බෙන්නේ. තේරෙනවද? அப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருடைய விதத்திலே தான் அவர்களுக்கு கிடைக்கும். හැබැයි කාට හරි මම තාත්තා මම පාස්ටර් මම ප්‍රින්සිපල් මම ඔක්කොම නම් එයාට හැම පැත්තෙම ලැබෙනවනේ. இப்ப நான் அவர்களுக்கு எல்லாமா இருந்தால் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் அவர்களுக்கு கிடைக்கும் தானே. ඕක තමයි අපිට ඕනේ යේසුස් වහන්සේගෙන්. இதுதான் எங்களுக்கு தேவை இயேசுவிடத்தில் We need இருந்து. the entirety of Jesus to bless us. We need Jesus not at parts and parts of Jesus, but the completeness of Jesus. දැන් ඔයගොල්ලන්ට තේරෙනවද මොකද්ද මේ? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? තේරුම කියලා. හරිද?
දැන් යේසුස් වහන්සේ අන්ධයින්ව සුව කරානේ. இயேசு இந்த பார்வை இல்லாதவர்களை சுகமாக்கினார் தானே. බොහෝ හස්කම් කරා. அநேக அற்புதங்களை செய்தார். මං ඊළඟ ඉරිදා කරන්න යන්නේ මොනවද දන්නවද? இப்போ வருகிற ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நான் செய்ய போது என்ன தெரியுமா? යේසුස් වහන්සේ මතෙව් මාක් ලූක් යොහන් කියන පොත් හතරේ இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் என்கிற 4 சுவிசேஷ புத்தகங்களையும் අන්ධයින්ට සුව දීපු ආකාර මං කියලා දෙන්න යනවා. அந்த அந்த குருடர்களுக்கு இயேசு சுகமாக்கிய விதங்களை நான் கற்றுக் கொடுக்க போறேன். එකම ප්‍රශ්නේ අන්ධකම ஒரே பிரச்சனை குருட்டு தன்மை. සුව කරේත් එකම එක්කෙනා යේසුස් වහන්සේ. சுகம் கொடுத்ததும் இயேசு கிறிஸ்து தான். සුවයත් එකමයි. ඒ පොත් හතරේම සුව වෙච්ච අයට පෙනීම ලැබුණා. அந்த அந்த 4 புத்தகங்களையும் அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. හැබැයි රජතුමා කොහොමද සුවය දුන්නේ? ஆனால் ராஜா எப்படி சுகத்தை கொடுத்தார்? සේවකයා කොහොමද සුවය දුන්නේ? ஊழியக்காரன் எப்படி சுகத்தை கொடுத்தார்? මනුෂ්‍ය පුත්‍රයා කොහොමද සුවය දුන්නේ? மனுஷகுமாரன் எப்படி சுகம் கொடுத்தார்? දේව පුත්‍රයා කොහොමද සුවය දුන්නේ කියලා බලන්න. தேவகுமாரன் எப்படி சுகம் கொடுத்தார் அப்படின்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ඒකෙන් අපි කොහොමද රජතුමාව අල්ලගන්නේ? அதில இருந்து நாங்க எப்படி ராஜாவை நாங்க பிடித்துக் கொள்வது? සේවකයාව අල්ලගන්නේ? ஊழியக்காரனை பிடித்துக் கொள்வது? මනුෂ්‍ය පුත්‍රයාව අල්ලගන්නේ? மனுஷகுமாரனை பிடித்துக் கொள்வது? දේව පුත්‍රයාව අල්ලගන්නේ? தேவகுமாரனை எப்படி பிடித்துக் கொள்வது? ඒ ටෙක්නික් එක ඉගෙන ගන්න යනවා. அந்த முறைமே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். එතකොට තව ඉරිදාවන් දෙකක් ඉවර වෙනකොට அதுக்கு அது முடிந்ததுக்கு அப்புறம் ඔයගොල්ලන්ට යේසුස් වහන්සේ සම්පූර්ණයෙන්ම ලැබිලා ඇති. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாய் கிடைத்து விட்டார். එතනින් පස්සේ அதுக்கு அப்புறம் ජූන් තමයි. ஜூன் தான். හරිද? හරිද? So we are going to learn as to how Jesus healed the blind as a king in Matthew, as a servant in Mark, as the son of man in Luke, and as the son of God in John. And then we are going to embrace Jesus in all 4 of these angles. That way we'll have Jesus in his entirety, in his completeness, and we can start to live a completely blessed life in Jesus. හරිද? නැගිටලා යාඥා කළේ. எழுந்திருந்து ஜெபிப்போம். කරවල දෙන්නෙක් හිටින් යාඥා කරා.